ஆ உள்ள வாங்க உள்ள வாங்க. காதல் நீலா காதல் வாழ்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓம் சார். ஓகே. சார் நீங்க பேசுற வழங்குது இல்ல சார். ஓகே. இப்ப நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். ஓகே. ஓகே, நான் மைக்கை மியூட் பண்ணிக்கிறேன். ஆஹ் ஆஹ் நம்ம கடைசி கிளாஸ்ல 26 கேள்வி வரைக்கும் பார்த்தோம். என்ன இந்த கிளாஸ்ல 27 இருந்து 50 வரைக்கும் அதுல பேலன்ஸ் கேள்வி தான் இந்த பேப்பர்ல போட்டிங்க. சரியா? ரைட். ஓகே. இப்ப ஆஹ் ஒரு பாடசாலையின் விளையாட்டு விழாவில் நடைபெறும் சிறப்பு விருது வழங்கும் நிகழ்ச்சி கல்வி அமைச்சரின் தலைமையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பல்வேறு திறமையாளர்கள் விருதுகள் பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விருது வழங்கும் நிகழ்ச்சி மாலை நேரத்தில் நடைபெறும். நிகழ்ச்சியில் இசை நிகழ்ச்சிகளாக எஸ் மற்றும் டி ஆகியோரின் பாடல்கள். அப்ப இசை நிகழ்ச்சி செய்ய போறார்கள் யாருன்னு சொன்னா, இசை நிகழ்ச்சி எஸ்ஸும் டீயும். சரியா? இசை நிகழ்ச்சி செய்ய போறார்கள் எஸ்ஸும் டீயும். அதே போல மற்றும் நடனங்களாக WXYZ ஆகியோரின் நிகழ்ச்சிகள். நடனம் நடனம் செய்ய போறார்கள் WXYZ.
அப்ப 6 பேர்ற நிகழ்ச்சி இருக்குது, 2 வகையான நிகழ்ச்சிகள் இருக்குது. சரியா? தரப்பட்டுள்ள நிபந்தனைகள். இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஒரு விருது வழங்கும் விழா கல்வி அமைச்சர் தலைமையில நடக்குது, மாலை நேரத்துல நடக்குது. நிகழ்ச்சியில 2 வகையான நிகழ்ச்சிகள், ஒன்று இசை நிகழ்ச்சி, இரண்டாவது நடன நிகழ்ச்சி. இசை நிகழ்ச்சிக்கு எஸ்ஸும் டீயும் என்ன செய்ய போறாங்க? இசை நிகழ்ச்சி செய்ய போறாங்க. WXYZ ஆகியோர் நடனம் செய்ய போறாங்க. தரப்பட்டுள்ள நிபந்தனைகள்: குறைந்தது 2 நிகழ்ச்சிகள் பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் நடைபெற வேண்டும். குறைந்தது 2 நிகழ்ச்சிகள். அப்ப குறைந்தது 2 நிகழ்ச்சிகள் என்று சொன்னா 2 நிகழ்ச்சிகள் இல்லது, குறைஞ்சது 2 நிகழ்ச்சிகள் பிரதம விருந்தினரின் உரைக்கு முன். இதுல பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் குறைந்தது 2 நிகழ்ச்சிகள். ஆனால் அதிகபட்சம் 4 நிகழ்ச்சிகள் மட்டுமே முன் நடைபெறலாம். குறைந்தது 2, அதிகமாக பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 4 நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அதாவது என்ன சொல்றாங்க? பிரதம விருந்தினர் பேசுறதுக்கு முதல் குறைஞ்சது 2 நிகழ்ச்சி கட்டாயம் நடந்திருக்கணும். ஆனா மேக்சிமம் 4 நிகழ்ச்சி நடக்கலாம். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் ஆக கூடியதாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 4, குறைஞ்சது 2. சரியா? எஸ்ஸின் நிகழ்ச்சி 4வது இடத்தில் நடைபெறும். அப்ப இதுல பாருங்க, ஒரு நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சி, 3, 4, 5, 6 நிகழ்ச்சி. பிரதம விருந்தினர் நிகழ்ச்சியோட சேர்த்து மொத்தம் 7 நிகழ்ச்சி. அப்புறம் தெரியும், மொத்தம் 7 நிகழ்ச்சி நடக்கணும். இதுல எஸ்ர நிகழ்ச்சி 4வது நிகழ்ச்சியாக நடக்கணும். சரியா? எஸ்ர நிகழ்ச்சி 4வது. பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் கண்டிப்பாக ஒரு பாடல் நிகழ்ச்சி இடம்பெற வேண்டும். அதாவது பாடல் நிகழ்ச்சி செய்கிறார்கள் யாரு? இசை நிகழ்ச்சி, எஸ்ஸும் டீயும். பிரதம விருந்தினர் உரைக்கு முன் அதிகபட்சம் 4 நிகழ்ச்சிகள் நடைபெறலாம், குறைஞ்சது 2 நடைபெறலாம். ஆனால் அந்த 4 நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, 2 நடந்தாலும் சரி, 3 நடந்தாலும் சரி, அதுல பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் கட்டாயம் ஒரு பாடல் இருக்கணும். ஒரு பாடல் என்ன செய்யணும்? பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் இருக்கணும். ஒரு பாடல் இருக்கணும். கட்டாயம் ஒரு பாடல் என்ன செய்யணும்? பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் இருக்கணும். டீயின் பாடலுக்கு முன் வையின் நடனம் நடைபெறணும். அப்ப டீக்கு முன் வைர நிகழ்ச்சி நடக்கணும். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் டபிள்யூவின் நிகழ்ச்சி நடைபெற்றால் வையின் நிகழ்ச்சி அந்த உரைக்கு பிறகு நடைபெறும். அப்ப என்ன சொல்றாங்கடா? பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் சரியான வைர நிகழ்ச்சி டபிள்யூவின் நிகழ்ச்சி நடைபெற்றால், டபிள்யூ நிகழ்ச்சி பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் நடந்தால் வையின் நிகழ்ச்சி பிரதம விருந்தினரின் உரைக்கு பின்னர் நடைபெறும். இவ்வளவுதான் நிபந்தனைகள். சரியா? நிபந்தனைகள் இவ்வளவு விளங்கிச்சா? மைக்க அன்மியூட் பண்றேன்னு சொல்லுங்க. நிபந்தனைகள் எல்லாம் விளங்கிச்சா? திரும்பி ஒரு சொல்லுங்களேன் சார். நீங்க ஆரம்பத்துல இருந்து கிளாஸ் ஜாயின் ஆனதா இப்ப ஜாயின் ஆனதா? நீங்க ஜாயின் ஆனதான் சார். இடைக்குள்ள கவரேஜ் ஆயிட்டு. எது எவ்வளத்துல விளங்கல? இந்த பிரதம விருந்தினர் உரைக்கு முன் அந்த கண்டிப்பா அந்த 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் கண்டிப்பாக ஒரு பாடல் நிகழ்ச்சி நடக்கணும். பிரதம விருந்தினர் உரை நிகழ்த்துறதுக்கு முன் கண்டிப்பாக ஒரு பாடல் நடக்கணும். பாடல் நடக்கிறது யாரு? எஸ் அல்லது டி. இப்ப பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் கண்டிப்பாக என்ன நடக்கணும்? எஸ்ர நிகழ்ச்சி அல்லது தீர நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கணும். சரியா? அதே போல பிரதம விருந்தினரின்
உரைக்கு அதே போல டீயின் பாடலுக்கு முன் வையின் நடனம் நடைபெறணும். அப்ப டீர நிகழ்ச்சிக்கு முதல் தான் வைர நிகழ்ச்சி நடைபெறும். அதே போல பிரதம விருந்தினர் உரைக்கு முன் டபிள்யூவின் நிகழ்ச்சி நடைபெற்றால் வைர நிகழ்ச்சி பிரதம விருந்தினர் உரைக்கு பின் நடைபெறும். சரியா? இதான் தரவு. இப்ப நான் மைக்க மியூட் பண்றேன், கேள்வியை செய்வோம். சரியா? கேள்வியை செய்வோம். சரியான நிகழ்ச்சி வரிசை எது? சரியான நிகழ்ச்சி வரிசை. இப்ப நிபந்தனை வினாக்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், டெஸ்டுக்கு பிழையான விடையை நீங்க கண்டுபிடிக்கணும், சரியான விட ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். சரியா? இப்ப நமக்கு தெரியும் இதுல சந்திக்கிற தரவை வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொன்னா, சரியா, பிரதம விருந்தி வைடி எடுங்காலும் வைட நிகழ்ச்சி தீட நிகழ்ச்சிக்கு முதல் நடக்கணும். மொத்தம் 5 விடைகள் தந்திருக்காங்க. 5 விடைகள் தந்திருக்காங்க. வைட நிகழ்ச்சி தீட நிகழ்ச்சி வைட நிகழ்ச்சி டீக்கு முதல் நடக்கணும். அப்ப இந்த ஓர்டர்ல போகக்கோ சரியான வை முன்னுக்கு இருக்கணும், டீ பின்னுக்கு இருக்கணும். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா 4வது விடை தவறானது. 4வது விடை தவறானது. ஏன்? 4வது விடையில தீட நிகழ்ச்சி முன்னுக்கு இருக்கு, வைட நிகழ்ச்சி பின்னுக்கு இருக்கு. அப்ப அது தவறானது. இப்ப 4வது விட பிழை. அடுத்தது சரியா, அடுத்தது பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் ஒரு பாடலிக்கணும். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் கண்டிப்பா ஒரு பாடலிக்கணும். பாடல் சொன்னா யாரு வரணும்? எஸ் அல்லது டி வரணும். இப்ப பிரதம விருந்தினரின் முதலாவது பாருங்க, பிரதம விருந்தினர் உரைக்கு முன் எஸ்ஸும் இல்ல டியும் இல்ல, டபிள்யூ எக்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அதுவும் பிழை, முதலாவதும் பிழை. சரியா? முதலாவதும் பிழை, 4வதும் பிழை. 5வது விடைய பாருங்க. 5வது பாருங்க. 5வதுல என்ன பிழை இருக்குது? 5வதுல என்ன பிழை இருக்குது? 5வதுல முதலாவது பிழைன்றது காரணம் வந்து என்ன? பிரதம விருந்தினர் உரைக்கு முன் ஒரு பாடல் இருக்கணும், இசை நிகழ்ச்சி இருக்கணும். அப்ப எஸ் அல்லது டி வரணும், அவர் இல்ல, அதால முதலாவது பிழை. 4வது எப்படி பிழை? பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் என்ன இருக்கணும்? சாரி, டீக்கு முன் வை இருக்கணும். அப்ப அதுவும் பிழை. டீக்கு முன் வை இருக்கணும், அதுவும் பிழை. சரியா? அடுத்தது பாருங்க, 4வது நிகழ்ச்சியாக எஸ் இருக்கிறது சந்திக்கலாம். 4வது நிகழ்ச்சியாக எஸ் இருக்கிறது. அப்ப 4வது விடைய 5வது விடைய பாருங்க, 4வது நிகழ்ச்சியாக எஸ் இருக்குது. சாரி, அஞ்சாவது விடைய பாருங்க, டபிள்யூ வந்து பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் நடைபெற்றிருந்தால், 5வது விடையில டபிள்யூ இருக்கு, நடைபெற்றால் வைர நிகழ்ச்சி வந்து பிரதம விருந்தினரின் உரைக்கு பின்னுக்கு நடக்கணும். ஆகவே இங்க வந்து டபிள்யூவும் வையும் பிரதம விருந்தினரின் உரைக்கு முன்னுக்கு இருக்குது. ஆகவே 5வது விடையும் பிழை. 5வது விடையும் பிழை. சரியா? 5வது விடையும் பிழை. அடுத்தது 3வது பாருங்க. 3வது என்ன பிழை? பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் வை நடந்தால் சில டி சாரி, பிரதம விருந்தினர் உரைக்கு முன் பிரதம விருந்தில் உரைக்கும் முன் டபிள்யூ வரல. 3வது கேள்வி என்ன பிழை அறிக்கலாம் பாருங்க.
ரைட். மூணாவது கேள்வி என்ன பிள்ளைன்னு சொன்னா எஸ் என்பது நிகழ்ச்சி 4வது இருக்கிறது. ஆனா இங்க மூணாவது விடையில பாருங்க, மூணாவது விடையில 1 2 3 4 5வது நிகழ்ச்சியா எஸ் வந்திருக்கு. ஆகவே 3வதும் பிழை. இப்ப கன்ஃபர்மா முதலாவது பிழை, கன்ஃபர்மா 3வது பிழை, கன்ஃபர்மா 4வது பிழை, கன்ஃபர்மா 5வது பிழை. ஆகவே சரியான விடை 2வது. 2வது விடை சரியானு சொல்லி செக் பண்ணுவோம், பார்ப்போம். என்ன விட? YT பிரதம விருந்தினரின் உரை SWXZ. நாலாவது யார் இருக்கணும்? எஸ் இருக்கணும், இருக்கார். டிக்கு முன்னுக்கு Y வரணும், இருக்கார். YT என்று ஆரம்பிக்குது. பிரதம விருந்தினர் உரைக்கு முன் W ஆரம்பிச்சா, அப்ப W ஆரம்பிக்கல, அப்ப அதை பார்க்க தேவையில்லை. பிரதம விருந்தினர் உரைக்கு முன் ஒரு பாடல் நிகழ்ச்சி நடக்கணும், எஸ் அல்லது T வரணும், T இருக்கார். அதிகபட்சமாக 4 நிகழ்ச்சிகள், ஓகே, அதுவும் சரி. குறைந்தது 2 நிகழ்ச்சிகள், அதுவும் சரி. எனவே 2வது விடை சரியானது. 2வது விடை சரியானது. சரியா? 2வது விடை சரியானது. ரைட். 28வது கேள்வி பாருங்க. முக்கிய உரை. முக்கிய உரை என்றது பிரதம விருந்தினரின் உரையத்தான் முக்கிய உரை என்று சொல்றாங்க. பிரதம விருந்தினரின் உரையத்தான் முக்கிய உரை என்று டைப் ஆகிக்குது. அதை நீங்க பிரதம விருந்தினரின் உரை என்று மாற்றிக்கொள்ளும். முக்கிய உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடந்தால் தெரியணும். முக்கிய உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடக்குது. ஆகவே முக்கிய உரை 3வதா வருது. முக்கிய உரை, அதாவது பிரதம விருந்தினரின் உரைக்கு முன், பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு தெரியும், பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னு சொன்னா பிரதம விருந்தினரின் உரை 3வது நிகழ்ச்சியாக நடந்திருக்கும். ஆகவே இந்த 3க்கு முன்னுக்கு 2 நிகழ்ச்சி நடக்கணும். பிரதம விருந்தினரோட சேர்ந்து வர நிபந்தனைகள் முன்னுக்கு சரியானா அதான் விட. பாப்போம். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் அவ குறைந்தது அதிகம் தேவையில்லை. பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் கட்டாயம் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கணும். அப்ப எஸ் அல்லது டி இல்லாத விட பிழை. முன்னுக்கு இருக்கிற 2 நிகழ்ச்சியிலையும் எஸ்டும் டீயும் இல்லாத விட பிழை. இப்ப 4வது விடையிலையும் எஸ்டும் இல்ல, டீயும் இல்ல. 5வது விடையிலையும் எஸ்டும் இல்ல, டீயும் இல்ல. அப்ப 4வது விடையும் பிழை, 5வது விடையும் பிழை. சரியா? ரைட். Z மற்றும் T T T T என்று இருக்குது. இப்ப பாருங்க, டீய பத்தி ஒன்று சந்திக்கிறான் பாருங்க. டி முதலாவது நிகழ்ச்சியாக வரலாமான்னு கேட்டா வர இயலாது. இப்ப பிரதம விருந்தினரின் உரை 3வது நிகழ்ச்சியா நடக்குது. அப்ப இங்க 2 நிகழ்ச்சி நடக்கணும். நம்ம 5 விடையில 4வது விடையும் 5வது விடையும் பிழை என்று கண்டுபிடிச்சிட்டோம். 1 2 3 இருக்கு. அப்ப 1லையும் 2லையும் 3லையும் விடைய பாருங்க. முதலாவது விட 2வது 3வது விட 2வது நிகழ்ச்சியாக டி சந்திக்கு. 2வது நிகழ்ச்சியாக டி தந்திருக்குது. அப்ப பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் பாடல் நிகழ்ச்சி நடைபெறணும் என்றா டி வந்துட்டு அந்த நிபந்தனை செஞ்சுட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு. ஆனா டீக்கு முன்னுக்கு யாரு வரணும் என்றா வை வரணும். டீக்கு முன்னுக்கு யாரு வரணும்? வை வரணும். இப்ப வை டி பிரதம விருந்தினருக்கு வர முறால் சரி. ஆகவே முதலாவது கட்டாயம் வை வரணும். ஏன்? டி வைட நிகழ்ச்சி டீக்கு முன்னுக்கு நடக்கணும். ஆக வை டி என்று வார விட சரி என்றதால முதலாவது விடையும் பிழை, 3வது விடையும் பிழை. 2வது விடைதான் சரி. 2வது விடைதான் சரி. ரைட். 29வது கேள்வி. பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் YZ மற்றும் மேலும் ஒரு நிகழ்ச்சி மட்டும். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் YZ மற்றும் மேலும் ஒரு நிகழ்ச்சி. நல்ல விளங்கியா? பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் YZ மற்றும் மேலும் ஒரு நிகழ்ச்சி. அப்ப பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் எத்தனை நிகழ்ச்சி நடக்கணும்? YZ மற்றும் மேலும் ஒரு நிகழ்ச்சி. மொத்தம் 3 நிகழ்ச்சி நடக்கணும். அப்ப பிரதம விருந்தினரின் உரை இதுல எத்தனாவது நிகழ்ச்சியா நடக்கும் என்றா 4வது நிகழ்ச்சியாக நடக்கும்.
இடத்துல இந்த எஸ் என்ற நிபந்தனையை மாத்துங்கன்னு சொல்றான். பெர்மனண்டா எஸ் இருக்கும். இந்த கேள்விக்கு என்ன செய்யுங்க, எஸ் மாத்தும். அதுதான் மறைமுகமா சொல்றான். பிரதம விருந்தினர் உரைக்கு முன் வைர நிகழ்ச்சியும் ஜட்க நிகழ்ச்சியும் மேலும் ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது. ஓர்டர் நமக்கு தெரியாது. வையா பெஸ்டுக்கு ஜட்டா பெஸ்டுக்குன்னு சொல்லி தரல, முறையேன்னு தரல. முறையேன்னு தந்தாத்தான் அது முறையே வரும். தரல. நடந்திருந்தால் சரியான கூற்று எது? அப்ப நமக்கு தெரியும், பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் வைர நிகழ்ச்சி நடந்திருக்குது, ஜற்ற நிகழ்ச்சி நடந்திருக்குது, மேலும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்ப 4வது நிகழ்ச்சியாக பிரதம விருந்தினரின் உரை நடக்குது. இப்ப கண்டிஷன் பார்ப்போம். கண்டிஷனை பார்ப்போம். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 2வது நிகழ்ச்சியாக டீ நிகழ்ச்சி நடந்திருக்கு. 2வது நிகழ்ச்சியாக டீ போட்டு பார்ப்போம். இப்ப டீ சம்பந்தமாக வார விடைகளை பார்ப்போம். டீக்கு முன்னுக்கு வை வரணும். டீக்கு முன்னுக்கு யாரு வரணும்? வை வரணும். அப்ப இதுக்கு முன்னுக்கு நடந்துக்கிற நிகழ்ச்சி என்று வையும் ஜட்டும் சந்திக்கிறான். அப்ப டீ 2வது நிகழ்ச்சியா வாரத்தால 1வது நிகழ்ச்சியாக வை வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக 3வது நிகழ்ச்சியாக ஜட் வரலாம். 4வது நிகழ்ச்சியாக பிரதம விருந்தினர் உரை வரலாம். அப்ப ஜட் சம்பந்தமாக இங்க ஏதும் தரவு சந்திக்கிறானான்னு பார்த்தா ஜட் சம்பந்தமாக தரல. வை டீ சந்திக்கிறான். டீக்கு முன்னுக்கு வை வரணும். சரியான? ஆகவே இதுல வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரதம விருந்தின் உரைக்கு முன் குறைந்தது 2 நிகழ்ச்சி நடக்கணும், மேக்சிமம் 4. அப்ப இது 3 நடந்துச்சு. 1வது விடை சரி. 2வது நிகழ்ச்சி டீ என்றது சரி. அடுத்தது பார்ப்போம். 2வது விடையை பார்ப்போம். 5வது நிகழ்ச்சி டீ. 5வது நிகழ்ச்சி டீ. அப்ப 5வது நிகழ்ச்சியாக டீ வந்திருந்தால், 5வது நிகழ்ச்சியாக டீ வருமாக இருந்தால், டீ சம்பந்தமாக வார தரவு வையும் டீக்கு முன்னுக்கு வை வரணும். சரியான? டீக்கு முன்னுக்கு வை வரணும். 5வது நிகழ்ச்சி டீ. டீக்கு முன்னுக்கு வை வரணும். வையும் ஜட்டும் பிரதம விருந்தின் உரைக்கு முன்னுக்கு வந்திருப்பார். இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாமான்னு பார்த்தா முடிவுக்கு வர இயலாது. ஆனா 1வது தரவை வச்சு நிச்சயமா நம்ம என்ன செஞ்சோம், இதை ஃபில் பண்ணோம். இதை வச்சு இதை ஃபில் பண்ணலாமா? இல்ல. ஆகவே இந்த 2வது தரவையில் படி முடிவுக்கு வர முடியாது. சரியா? 3வது விடையை பார்ப்போம். 3வது நிகழ்ச்சி டபிள்யூ. இதுல தெரியணும், 3வது நிகழ்ச்சி டபிள்யூவாக இருந்தால் வைர நிகழ்ச்சி பிரதம விருந்தினரின் உரைக்கு பின்னர் நடக்கணும். ஆனா இங்க தரவுல சந்திக்கிறான், பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் வைர நிகழ்ச்சி நடந்துட்டு சொல்லி. ஆகவே அதுவும் பிழை. 3வது விடையும் பிழை. முதல் நிகழ்ச்சி எக்ஸ். முதல் நிகழ்ச்சி எக்ஸ். முதல் நிகழ்ச்சி எக்ஸ போட்டோம் என்று சொன்னா, 1வது நிகழ்ச்சியாக எக்ஸ போட்டோம் என்று சொன்னா, எக்ஸ் சம்பந்தமாக வரக்கூடிய தரவுகள் எதுவும் நமக்கிட்ட இல்லை. ஒன்று. சரியா? எக்ஸ் சம்பந்தமாக வரக்கூடிய தரவு எதுவும் இல்லை. எக்ஸ். அப்ப 2வது நிகழ்ச்சியாக வைய போடலாம், ஜெட்ட போடலாம், அல்லது ஜெட்ட போடலாம், வைய போடலாம். சரியானே? வைய போடலாம், ஜெட்ட போடலாம். வை வருமா, ஜட் வருமா, ஜட் வருமா, வை வருமானோ தெரியாது. நிச்சயமா சொல்லலாமா? சொல்ல இயலாது. அப்ப 4வது முடிவுக்கும் வர இயலாது. ஐந்தாவது விடை 3வது நிகழ்ச்சி எக்ஸ். 3வது நிகழ்ச்சியாக எக்ஸ் வந்தாலும், 3வது நிகழ்ச்சியாக எக்ஸ் வந்தாலும் முன்னுக்கு வை வரலாம், ஜட் வரலாம், அல்லது ஜட் வரலாம், வை வரலாம். உதாரணத்துக்கு டீக்கு முன்னுக்கு வை வரணும், டீக்கு முன்னுக்கு வை வரணும். அப்ப அது பிரச்சனை இல்லை. ஆனா இது நிச்சயமா சொல்லலாமா? 1வது நிகழ்ச்சி இது, 2வது நிகழ்ச்சி இது, 3வது நிகழ்ச்சி இதுன்னு சொல்லலாமா? சொல்ல இயலாது. ஆகவே 5வது விடையும் பிழை. 1வது விடை ஏன் சரி என்று சொன்னதை திரும்ப ஒரு தரம் விளங்கப்படுத்துறது பார்த்துக் கொள்ளுங்க. 1வது விடை 2வது நிகழ்ச்சி டி.
இரண்டாவது நிகழ்ச்சி டீயாக இருந்தால் சரியான, இரண்டாவது நிகழ்ச்சி டீயாக இருந்தால் டீக்கு முன்னுக்கு வைர நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கணும். அப்ப டீ இங்க வந்தா வை கட்டாயம் முதலாவது வரணும், நிச்சயமா இங்கதான் வரணும். அப்ப நாலாவது நிகழ்ச்சி பிரதம விருந்தினர் என்றா மூணாவது இடத்துல சட்டன்றவரை ஷூரா போடலாம், நிச்சயமா போடலாம், மாற்றம் இல்லை. அப்ப இதான் ஓடல். முதலாவது வை வரணும், வைர நிகழ்ச்சி. இரண்டாவது தீர நிகழ்ச்சி, மூணாவது ஜற்ற நிகழ்ச்சி, நாலாவது தான் பிரதம விருந்தினரின் உரையாக இருக்கும். விளங்கிச்சா? ஆகவே இந்த ஓர்டர் நிச்சயமாக சரியா வருது. அவனால் தான் கேள்விகளை நான் சரியான கூற்று எது? சரியான கூற்று முதலாவது விடை சரியான கூற்று. முதலாவது விடை சரியான கூற்று. முதலாவது விடை சரியான கூற்று. கடைசியாக நடைபெற்ற நிகழ்ச்சி பி என்றால் சரியான கூற்று எது? கடைசியாக என்று சொன்னா ஏழாவது நிகழ்ச்சி பி. அப்ப நாலாவது நிகழ்ச்சி என்ன? எஸ், அவன் தந்துட்டான், அது நிபந்தனை மாறாது. சரியா? நிபந்தனை மாறாது. கடைசியாக நடந்தது பி என்றால் சரியான கூற்று எது? முதல் நிகழ்ச்சி எக்ஸ். முதல் நிகழ்ச்சி எக்ஸ். முதலாவது நிகழ்ச்சி எக்ஸ் வரலாமான்னு பார்த்தா வரலாம். ஆனா வருமா வராதான்னு நிச்சயமா சொல்லலாமா? சொல்ல இயலாது. பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெறும். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெறும். பிரதம விருந்தினர் உரை உரைக்கு முன் 2 நிகழ்ச்சி நடக்கணும்னு சொன்னா பிரதம விருந்தினர் உரை இங்க வரணும், இங்க வரணும். அப்ப இதுக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் நடைபெறும், நடைபெறலாம், நடைபெறாமலும் விடலாம். சரியான? அவன் கேட்டுக்கிற கேள்வி சரியான கூற்று எதற்கு படி சரியான டவுட்ல இருக்கப்படா. இரண்டாவது நிகழ்ச்சி எக்ஸ். இரண்டாவது நிகழ்ச்சி எக்ஸ் நடக்கலாம் என்று பார்த்தா நடக்கலாம். முதலாவது நிகழ்ச்சியும் எக்ஸ் நடக்கலாம், இரண்டாவது நிகழ்ச்சியும் எக்ஸ் நடக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரதம விருந்தினர் உரைக்கு முன் 3 நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிரதம விருந்தினர் உரைக்கு முன் 3 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சொன்னா சரியா? பிரதம விருந்தினரின் உரைய இங்க போட்டோம்டா 3 நிகழ்ச்சி நடக்க இயலாது, 2 நிகழ்ச்சி நடக்கலாம். பிரதம விருந்தின் உரையை இங்க போட்டோம்னு சொன்னா 1 2 3 4 நிகழ்ச்சி நடக்கும். ஆகவே அதுவும் பிழை. அப்ப நமக்கு தெரியும் சரியா? முதலாவதும் நிச்சயமா சொல்ல இயலாது, சரி பிழை. இரண்டாவதும் சொல்ல இயலாது, 3ம் சொல்ல இயலாது, 4வது நிச்சயமா சொல்லலாம், பிழை என்று சொல்லி. 5வது பார்ப்போம். பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 4 நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிரதம விருந்தின் உரைக்கு முன் 4 நிகழ்ச்சி போடலாமா இல்லையா? போடலாம். பிரதம விருந்தின் உரைக்கு முன் 4 நிகழ்ச்சிகள். கடைசியில் நடந்தது பி. பிரதம விருந்து உரைக்கு முன் 4 நிகழ்ச்சி வரலாம். 4 நிகழ்ச்சி வரலாமா இல்லையா? வரலாம். அப்ப பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 4 நிகழ்ச்சிகள், 1 2 3 4. அப்ப 5வதா பிரதம விருந்தின் உரையை சரியா போடலாமா இல்லையா? போடலாம். இதுல ஏதும் பிரச்சனை இருக்கா? இதுல டவுட் இருக்கா? முதலாவது நிகழ்ச்சி எக்ஸ் வருமா வராதா இந்த மாதிரி பிரச்சனை இதுல இருக்கா? இல்ல. ஏன்? பிரதம விருந்தினரின் உரைய 4 நிகழ்ச்சிகளுக்கு 4 நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஏன்? 4வது எஸ் வாரத்தால கட்டாயம் 4 நிகழ்ச்சிக்கு பின் தான் நடக்கும். பிரதம விருந்தின் உரை முன் 3 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றது பிற. பிரதம விருந்தின் உரை இங்க வரலாம், ஆனா ஆல்ரெடி எஸ் இருக்குது. பிரதம விருந்தின் உரை முன் 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெறும். பிரதம விருந்து உரை இங்க வந்தா பிரதம விருந்தினரின் உரை 2வது விடைய பாருங்க. பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் நடைபெறும் சொன்னா இது பிரதம விருந்தினர் உரையை வைப்போம். உரையண்டா 2 நிகழ்ச்சிகள் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனா பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் என்ன செய்யணும்? எஸ் அல்லது தீர பாடல் நடக்கணும். அப்ப பாருங்க, பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் எஸ் தீர பாடல் நடக்கணும் என்று சொன்னா எஸ் இங்க இருக்கு, டி இங்க இருக்குது. ஆகவே இங்க எஸ்டும் வராது, டீயும் வராது. ஆகவே 2வது விடையும் அதான் பிழை. காரணம் என்ன? பிரதம 2வது விடை ஏன் பிழை? பிரதம விருந்தின் உரைக்கு முன் 2 நிகழ்ச்சின்னு சொன்னா பிரதம விருந்தின் உரை 3வது வரும். அப்ப 3வது சொன்னா எஸ் அல்லது டி முன்னுக்கு வரணும். ஆனா பிரதம விருந்து உரைக்கு பின் தான் எஸ்டும் டீயும் வருது. ஆகவே 5வது விடைதான் சரியானது. 5வது விடைதான் சரியானது. 5வது விடைதான் சரியானது.
ஐந்தாவது விடைதான் சரியானது. சரியா? ரைட். 31வது கேள்வி. எஸ் மற்றும் ஜெட் நிகழ்ச்சிகள் பிரதம விருந்தினரின் உரைக்கு பின் நடைபெற்றிருந்தால் சரியான கூற்று எது? எஸ் ஜெட் இது ரெண்டு நிகழ்ச்சியும் பிரதம விருந்தினரின் உரைக்கு பின் நடந்திருக்கு. இப்ப எஸ் நமக்கு தெரியும் 4ஆவதுதான் வரணும், எஸ் மாத்த இயலாது. ஆனா பிரதம விருந்தினர் உரைக்கு முன் குறைஞ்சது 2 நிகழ்ச்சி நடந்திருக்கணும். ஆனா 4ஆவது நிகழ்ச்சி எஸ். இப்ப பிரதம விருந்தின் உரை எங்க நடந்திக்கும்டா? 3ஆவதா நடந்திருக்கு. நிபந்தனையில ஆக மேல தந்துட்டாங்க, 4ஆவது நிகழ்வாக எஸ்திர நிகழ்வு நடக்கணும். இப்ப சொல்றாங்க பிரதம விருந்தினரின் உரைக்கு பின் எஸ்டினுடைய நிகழ்ச்சியும் ஜெட்டினுடைய நிகழ்ச்சியும் நடக்குது. ஆகவே எஸ்திர நிகழ்ச்சி பிரதம விருந்தினர் உரைக்கு முன் நடக்குதுன்னு சொன்னாலும் 4ஆவது இடத்துதான் எஸ்திர நிகழ்ச்சி நடக்கும். இப்ப பிரதம விருந்தினர் எங்க வரலாம்? முன்னுக்கு சொன்னா 3ஆவது வரணும், 2ஆவது வரணும், அல்லது 1 வரணும். ஆனால் பிரதம விருந்தினர் உரைக்கு முன் குறைந்தது 2 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கணும். அப்ப 1லையும் 2லையும் குறைஞ்சது 2 நிகழ்ச்சி நடந்திருந்தாத்தான் 3ஆவதுல பிரதம விருந்தினர் நிகழ்ச்சி நடக்கும். சரியா? ரைட். பிரதம விருந்தினரோட சம்பந்தமாக வார இதுகளை பார்ப்போம். நிபந்தனைகள் என்ன? உரைக்கு முன் எக்ஸ் நடைபெறும், எக்ஸ் நிகழ்ச்சி நடைபெறும். அது ஷூரா சொல்லலாமா? உரைக்கு முன் எக்ஸ் நடக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. எக்ஸ் சம்பந்தமா எந்த ஒரு தரவும் தரல. ஆக 1 இல்ல. உரைக்கு முன் வை நடைபெறும், ஏன் உரைக்கு முன் வை நடைபெறும் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் கண்டிப்பாக ஒரு பாடல் இருக்கிறது. பாட்டு பாடுறாக்கள் எஸ்டும் டீயும். ஆனா எஸ் என்ன செய்யறார்? பிரதம விருந்தினர் உரைக்கு பின் வைத்தார். அப்ப கட்டாயம் தீட நிகழ்ச்சி பிரதம விருந்தினர் உரைக்கு முன் நடக்கணும். இது முதலாவது பிரச்சனை. தீட நிகழ்ச்சியை பார்த்தோம்னு சொன்னா டீக்கு முன்னுக்கு வை வரணும். அப்ப பிரதம விருந்தினர் உரைக்கு முன் 2 பேர் வரலாம், அதுல தீட நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கணும். ஆனா தீட நிகழ்ச்சிக்கு முன்னுக்கு வைர நிகழ்ச்சி நடக்கணும். அப்ப 2 இடத்துல வை இப்படி வந்து டீ இப்படி வந்தாதான் இதுல விட சரியா இருக்கு. எஸ் பிரதம விருந்தினர் உரை டி வை, வைக்கு முன்னுக்கு டீக்கு முன்னுக்கு வை இருக்கிறது. ஆகவே இரண்டாவது விடை சரி. இதை பார்ப்போம். 3வது விடைய உரைக்கு பின் எக்ஸ் நடைபெறும். அதை நம்ம சொல்லலாம், சொல்லாமலும் பெறலாம். அதை பத்தி பிரச்சனை நமக்கு இல்லை. 3வது நிகழ்ச்சி டி நடக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. சரியான? ஆனா பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் பாடல் நிகழ்ச்சியும் நடக்கணும், பாடல் நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கணும். இப்ப கேள்வி என்ன? எஸ் மற்றும் ஜெட் நிகழ்ச்சிகள் பிரதம விருந்து உரைக்கு பின் நடக்குது. அப்ப எஸ் இங்க இருக்கிறதுனா பின்னுக்கு தான் ஜெட் வரப்போகுது. ஆகவே பிரதம விருந்தின உரைக்கு முன் குறைஞ்சது 2 நிகழ்ச்சி நடக்கணும். எஸ்க்கு அங்கால பிரதம விருந்து போக இயலாது, முன்னுக்கு வந்துட்டாரு. அப்ப டி 3வது வந்தா பிரதம விருந்தினரின் உரை 2வது வந்தா குறைஞ்சது 1 நிகழ்ச்சி நடக்குது. அப்ப குறைஞ்சது 2 நிகழ்ச்சி நடக்கணும். ஆகவே 3வது பிழை. 4வது 3வது நிகழ்ச்சி சரி, 3 பிழை 4 பிழை. 5வது நிகழ்ச்சி செட். 5வது நிகழ்ச்சி செட். இப்ப 5வது நிகழ்ச்சி ஜெட் சொல்லி சொல்றாங்க. ஜெட் சம்பந்தமாக என்ன வருது? ஜெட் சம்பந்தமாக ஏதும் தரவு தாராங்களா கேட்டா இல்ல, தரல நமக்கு. ஆகவே 5வது நிகழ்ச்சி ஜெட்டா இருந்தால் சரியான பிரதம விருந்தின் உரைக்கு பின் நடைபெற்றிருந்தால், அப்ப பிரதம விருந்தினர் எங்க வரலாம்? இங்க வரலாம். பிரதம விருந்தினர் இங்க வரலாம். சரியான? ஆனா இங்க யார் யார் வருவாங்க நமக்கு சொல்லல. டி வரலாம், வை வரலாம். நிச்சயமா நமக்கு சொல்லிக்கிறாங்களா யாரு வரலாம்னு சொல்லி? சொல்ல இல்லை.
ஆகவே நமக்கு விடையாக வரக்கூடியது நிச்சயமாக நமக்கு சுவரா விடையாக தெரிஞ்சது எது? இரண்டாவது விடை. இரண்டாவது விடைதான் நமக்கு நிச்சயமா தெரியும். சரியா? அப்ப 31வது கேள்விக்கு இரண்டாவது விடை. 32வது கேள்வியை பாருங்க. 32வது கேள்வி. முப்பத்தொன்றுக்கு 2 3 சரி. எப்படி 2 ஆன்சர் கரெக்ட். 31க்கு 2 3 சரி என்னன்னு சொல்லல. 31க்கு வந்து 2வது சரி, 3வது பிழை. 3வது பிழை. சரியா? மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. 31க்கு 3வது ஆன்சர் பிழை. சரி. 32வது கேள்வி. முக்கிய உரைக்கு உடனடியாக, முக்கிய உரை என்பது பிரதம விருந்தின் உரை, உடனடியாக பின் நடைபெற முடியாத நிகழ்ச்சி அது. முக்கிய பிரதம உடனடியாக பின் என்றதும் உடனடியாக பின் என்றதும் வேற. உதாரணமா எஸ்க்கு பின் என்றது 5 6 7, எஸ்க்கு உடனடியாக பின் என்றது 5, எஸ்க்கு முன்னென்றது 1 2 3, எஸ்க்கு உடனடியாக முன்னென்றது 3. சரியா? அப்ப அது தெளிவா இருந்தது அந்த கேள்வி சரி அளிக்கலாம். அப்ப முக்கிய உரைக்கு உடனடியாக பின் நடைபெற முடியாத நிகழ்ச்சி அது. முக்கிய உரைக்கு உடனடியாக பின் நடைபெற முடியாத நிகழ்ச்சி அது. முக்கிய உரைக்கு என்னென்ன தகவல் வருதுன்னு சொன்னா, முக்கிய உரைக்கு முன் நடக்கிற நிகழ்ச்சி ஒரு பாடல் நிகழ்ச்சி நடக்கணும். முக்கிய உரைக்கு உடனடியாக பின் எஸ் நடக்கலாம். முதலாவது விட எஸ். இப்ப பிரதம விருந்தினர் உரை இங்க நடக்கலாமா இல்லையா? நடக்கலாம். நடந்தா பின்னுக்கு எஸ் வருமா இல்லையா? வரும். நடைபெற முடியாத நிகழ்ச்சி எது என்று கேட்கலாம். நடைபெற முடியாத நிகழ்ச்சி முதலாவது நடக்கலாம். டீ நடக்கலாமா? டீ நடக்கலாமா? இப்ப 4வது நிகழ்ச்சியாக எஸ் வந்துட்டு, அப்ப அது கண்டிஷன், பெர்மனன்ட் கண்டிஷன். சரியான நிலையான கண்டிஷன் நிபந்தனை. அப்ப கட்டாயம் பிரதம விருந்தினர் உரைக்கு முன் 2 நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு சொன்னா பிரதம விருந்தினர் உரை இங்கதான் வரணும். வேற எங்கேயும் வராது. இங்க வராது. மேக்சிமம் 4 நடக்கணும், குறைஞ்சது 2 நடக்கணும். அப்ப 3வது தான் வரணும். 4க்கு போக இயலாது. ஏன்? 4வதுல எஸ் நிகழ்ச்சி இருக்குது. அப்ப எஸ் வந்து நடக்கலாம். அடுத்தது பிரதம விருந்தினரின் உரைக்கு உடனடியாக பின் நடைபெற முடியாத நிகழ்ச்சி அது. எஸ் நடக்கலாம். டி டி வந்து நடக்கலாமா இல்லையா? டீயும் நடக்கலாம். இப்ப பாருங்க. சரியா? பிரதம விருந்தினரின் உரைக்கு முன்னர் பாடல் நிகழ்ச்சி நடக்கணும். சரியானே? பாடல் நிகழ்ச்சி யார் யார் இருக்கிறாங்கன்னா எஸ்ஸும் டீயும் இருக்கிறாங்க. ஆனா எஸ் வந்து இங்க வந்துட்டார் 4வது இடத்துல. இப்ப பிரதம விருந்தினரின் உரைக்கு முன் பாடல் நிகழ்ச்சி நடக்கணும், எஸ்ஸும் டீயும். அப்ப எஸ் இங்க வந்ததால கட்டாயம் டீ முன்னுக்கு வரணும். டீ இங்க வரணும் அல்லது இங்க வரணும். இப்ப டீய முதலாவது இடத்துல போட்டா டீக்கு முன்னுக்கு வை வரணும், இடம் இல்லை. ஆகவே டீ 2வது இடத்துல வந்தா வை முதலாவது இடத்துல வருவார். இப்ப சொல்லுங்க, வைய வந்து பிரதம விருந்தின் உரைக்கு பின்னுக்கு போடுறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஆகவே வை என்ற விடைதான் தவறு. 4வது விடைதான் தவறு. 4வது விடைதான் தவறு. ஆகவே வையத்தான் நம்ம என்ன செய்யலாது? பிரதம விருந்தின் உரைக்கு பின் உடனடியாக போட இயலாது. உடனடியாக போட இயலாது. சரியா? ஆகவே இதுல எத்தனை கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்ப 1 2 3 4 5 6 கேள்வியும் தெளிவா சொல்லிக்கிறேன். சரியா? தயவு செஞ்சு இதுல டவுட்ஸ் இருக்கிறார்கள், வீடியோ ரெக்கார்டிங்க பாத்துங்க. திருப்பி இது 40 நிமிஷம் போய்க்குது இந்த ஒரு கேள்வி செஞ்சு காட்டுறதுக்கு. ஒரு திரும்ப விளங்கப்படுத்த போனா திரும்ப 40 நிமிஷம் என்ன செய்யும் எடுக்கும். அதால தயவு செஞ்சு டவுட்ஸ் இருக்கிறார்கள், ரெக்கார்டிங் கவரேஜ் இஷ்யூவானாக்கள் ரெக்கார்டிங்க பார்த்து கொள்ளுங்க. சரியா? விடைகளை சொல்லிக் கொள்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
விடைகளை சொல்லிக் கொள்றேன். 27க்கு 2வது விடை, 28க்கு 2, 29க்கு 1, 30க்கு 5, 31க்கு 2, 32க்கு 4. இதுல டவுட்ஸ் இருந்தா சும்மா கேளுங்க, அதை விளங்கப்படுத்த இயலாது. இது டிஸ்கஸ் பண்ணணும்னா டிஸ்கஸ் பண்ணிக்கணும். மைக்க அன்மியூட் பண்ணிக்கிறேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அப்ப அடுத்த கேள்வி போகல. சார், முக்கிய உரைக்கு பின் 32வது கேள்வி. உடனடியாக நடைபெற முடியாது டீ வரலாம் தானே சார்? வையும் டீயும் வரலாம் தானே சார்? வையும் டீயும் வரலாம். அவன் கேட்கிறான் முக்கிய உரைக்கு உடனடியாக பின் நடைபெற முடியாத நிகழ்ச்சி. சரியா? இப்ப பின் நடைபெற முடியாத நிகழ்ச்சி என்ன போல ஆல்ரெடி எஸ் வந்துட்டு தானே, எஸ் வந்துட்டு தானே, எஸ் வந்தா இன்னொரு நிபந்தனை ஒன்று இருக்குதானே சார்? டீக்கு முன் வந்து வை தான் வரணும். சரி சார், ஓகே. அதான் ஓகே ஓகேயா, விளங்கிட்டா? சரி சார், விளங்கி. நான் ஏற்கனவே செஞ்சது அந்த விட நான் சரியா தான் செஞ்சிருக்கேன் சொன்னது பிளஸ் இன்னும் கன்ஃபியூஸ். இப்போ ஓகே. சரி, ஓகே. அடுத்த கேள்வி போ. சரியா? மைக்க மியூட் பண்றேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி, சிம்பிளான கேள்வி. இது நிகழ்தகவு சம்பந்தமான கேள்வி. பந்துல மற்றும் சுசந்த ஆகிய இருவரும் ஒரு கூடையிலிருந்து கண்ணாடி பந்துகளை வாங்கினர். ஒரு கூடையில் இருந்த கண்ணாடி பந்துகளை வாங்கினர். சரியான? அவை சிவப்பு 12, சிவப்பு 12, நீலம் 8, பச்சை 7, மஞ்சள் 13 ஆகும். இவை பந்துகளை ஒரு மூடியுள்ள பாத்திரத்தில் வைத்து பார்க்காமல் ஒவ்வொன்றாக எடுத்துக் கொள்வதற்கான விளையாட்டை விளையாடினர். ஒவ்வொரு முறையும் ஒரு பந்து மட்டும் எடுக்கப்படும். இதனை அடிப்படையாக கொண்டு கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதிலளிப்போம். சிம்பிளா நான் சொல்ற மரணீங்க, ஒரு பக்கெட்ல சரியான சிவப்பு பால், நீல கலர்ல, பச்சை கலர்ல, மஞ்சள் கலர்ல பால்ஸ் இருக்குது. சிவப்புல 12 பால்ஸ் இருக்குது, நீளத்துல 8 பால்ஸ் இருக்குது, பச்சையில 7 இருக்குது, மஞ்சள்ல 13 பால்ஸ் இருக்குது. நீங்க கண்ணை மூடிக்கொண்டு ஒவ்வொரு போலா எடுக்கிறீர்கள். உதாரணமா நான் ஒரு 2 கலர் எடுக்கிறேன், வெள்ளையும் கருப்பு. இதுல ஒரு 10, இதுல ஒரு 5, வெள்ளையில 10, கருப்புல 5. இப்படி ஒரு பெட்டியில நான் எழுதிக்கிறேன், வெள்ளை போல், பச்சை போல், வெள்ளையும் கருப்பும் போட்டு 15 போலையும் மொத்தமா வச்சிடும். இப்ப நான் கண்ணை மூடி, இது நிகழ்தகவு தானே, நடக்கலாம் நடக்கலாம். கண்ணை மூடி எடுக்கிற போல கண்ணை பொத்திக்கொண்டு பால்ஸ் எடுக்கக்கூட, பந்துகள் எடுக்கக்கூட, நான் எடுக்கிற முதலாவது போல் வெள்ளையாக இருக்கலாம், 2வது வெள்ளையாக இருக்கலாம், 3வது வெள்ளையாக இருக்கலாம், 4வது வெள்ளையாக இருக்கலாம், 5வது வெள்ளையாக இருக்கலாம். சான்ஸ் இருக்கா இல்லையா? கேள்வி கேட்கிறான், நீங்க குறைஞ்சது ஒரு வெள்ளை போல் எடுக்கணும்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு உங்களோட போல் வெள்ளை போலாக நிச்சயமாக நீங்க எடுக்கிறது, கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிறது நிச்சயமாக வெள்ளையாக இருக்கணும்னு சொன்னா நீங்க குறைஞ்சது எத்தனை போல் எடுக்கணும்? இப்ப கேட்டிக்கிற கேள்வி வெள்ளை. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கேள்வி கேட்டிருக்கிற நிறத்தை தவிர்த்து மிச்சமா இருக்கிற நிறத்தில எண்ணிக்கையோட எத்தனை கேட்கிறான், 1 சக 1 கூட்டணும். இப்ப இத பாருங்க, எத்தனை போல் எடுக்கணும்னா 6 போல் எடுக்கணும். இது எப்படி வந்தேன்னு சொன்னா, நான் பார்க்காம எடுக்கக்கூட முதலாவது தரம் எடுக்கிறேன், கருப்பும் வரலாம் வெள்ளையும் வரலாம். சொல்லலாமா? இல்ல, முதலாவது தரம் கருப்பு வந்துட்டு, 2வது தரம் எடுக்கிறேன், கருப்பும் வரலாம் வெள்ளையும் வரலாம், கருப்பாக இருந்துச்சு, நமக்கு தெரியா. 3வது தரம் எடுக்கிறேன், கருப்பும் வரலாம் வெள்ளையும் வரலாம், கருப்பாக இருந்துச்சு.
4வது தடவை எடுக்கிறேன், கருப்பாகவும் இருக்கலாம், வெள்ளையாகவும் இருக்கலாம். கருப்பு வந்து 5வது கருப்பு வந்தால் இப்ப இதுக்குள்ள கருப்பு இருக்குமா? இல்ல. இப்ப இந்த 5லயும் நிச்சயமா சொல்லலாமா நமக்கு வெள்ளை ஒன்று இருக்குன்னு சொல்லி? ஆனா இங்க 6வது போல் இருக்குமா? இல்ல. இப்ப 6வது போல் வெள்ளையா இருக்க சான்ஸ் இல்லையா? 100% சான்ஸ் இருக்கு. ஆகவே இங்க 6 பந்துகள் எடுத்தால்தான் வெள்ளையாக இருக்கிறதுக்கான, நிச்சயமா வெள்ளையாக இருக்கிறதுக்கான விட அதோட விலையில நம்ம இதுல ஒன்று கேள்வி செய்யப்படும் விலங்கு. கேள்வி செய்யப்படும் விலங்கு. கேள்வி செய்யப்படும் ஒரு விலங்கு. சரியா? இதுல ஷார்ட் கட்டை தான் நான் சொல்லித்தாரேன். சரியா? சரி. சுசந்த அனைத்து நீலப்பந்துகளையும் உறுதியாக பெற வேண்டுமெனில் குறைந்தபட்சம் எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும்? இப்ப சுசந்த எல்லா நீல போலையும் எடுத்துட்டாருன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன்? கேட்கிறத தவிர்த்து மிச்ச எல்லாத்தையும் கூட்டணும். 12 மேலும் 19, 19 10 29, 32 வரும். அனைத்து நீலப்பந்துகளையும், ஒரு நீலப்பந்து தான் ஒன்றை கூட்டணும். அனைத்து நீலப்பந்து எத்தனை? 8 நீலப்பந்து வரும். 32 மெட்ரு 40. விட வந்து எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லா போலையும் எடுத்தால்தான் 8 நீலப்பந்து நிச்சயமாக கிடைக்கும். இது எப்படி என்று கேட்க வேணாம், ஷார்ட் கட்டி தான். நமக்கு விட வந்த சரிதானே? அப்ப அனைத்து நீலப்பந்துகளையும் எடுக்கணும்னா 40 போலையும் எடுக்கணும். அப்ப கேட்டுக்கிற கலரை தவிர்த்து மிச்சமா இருக்கிற கலர்கள் எண்ணிக்கையை கூட்டி, சரியா, அந்த கேக் மற்ற கலர்ல எத்தனையை கேட்கிறாங்களோ அதை கூட்டணும். அப்ப 32 மெட்ரு 40. ஆகவே 33வது கேள்விக்கு 3வது விட 40. 33வது கேள்விக்கு 3வது விட 40. கேள்விக்கு 3வது விட 40. இது முடிஞ்சது. பந்துல ஒவ்வொரு முறையும் ஒரு பந்தை எடுக்கும் போது குறைந்தபட்சம் 2 பச்சை பந்துகள் உறுதியாக பெற வேண்டும் என்றில் எத்தனை பந்துகள் எடுக்கணும்? பச்சையில 2. பச்சையை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கூடணும். 12 மற்றும் 20, 20 13, 33. பச்சையில எத்தனை கேட்கிறாங்க? 2. அப்ப 35 பந்துகள். 35 பந்துகள். முதலாவது விடை. சரியா? முதலாவது விடை. ஆறு மஞ்சள் உறுதியாக பெற எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும்? 6 மஞ்சள். மஞ்சள் 13 இருக்கு. இதுல 6 மஞ்சள் வரணும். மஞ்சளை தவிர்த்து மிச்சமாக்கிற கலர் 12 மற்றும் 20, 20 மேலும் 27, சக 6 சமன் 33. சரியா? ஆகவே இது சிம்பிளான கேள்வி. பார்க்கத்தான் கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் எப்படியும் பிழையா செஞ்சு வச்சிருப்பீர்கள், செஞ்சு பார்த்திருப்பீர்கள், விட பிழையா வந்திருக்கும். ஆனா செய்யற மெதட் தான். சரியா? இது இலகுவான மெதட் ஒன்று சொல்லி. சரி, ஓகே. மைக்க அன்மியூட் பண்றேன். டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. கேள்வி ஃபுல்லா விளங்குறத ரெக்கார்டிங் பாருங்க. சரியா? சின்ன சின்ன டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரி, மைக்க அன்மியூட் பண்ணிக்கிறேன். கேளுங்க. இதுல விளங்காம இருக்க ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி போவோம்ல. அடுத்த கேள்வி போவோம். இந்த கேள்வியில நான் 36வது கேள்வியை குரூப்ல போட்டிருப்பேன் டைப் பண்ணி. இந்த சிங்களம் டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூட சில மிஸ்டேக்ஸ் வருது. ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் குவாலிட்டியான கேள்விகள் தரணும் என்றுதான் நான் சிங்கள பேப்பர்ல இருந்து கேள்விகள் எடுத்தாரேன். சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இது ட்ரெயின் சம்பந்தமான பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி பார்த்திக்கிறோம். பிரச்சனை இதையும் பார்ப்போம். ஒரு ட்ரெயின் 72 கிலோமீட்டர் வேகத்தில், முதலாவது ட்ரெயின், சரியான 72 கிலோமீட்டர் வேகம், 200 மீட்டர். ட்ரெயின் நீளம் 200 மீட்டர். இன்னொரு ட்ரெயின் இருக்குது 90 கிலோமீட்டர் வேகம், இரண்டாவது ட்ரெயின்
90 கிலோமீட்டர் வேகம். 250 மீட்டர். 250 மீட்டர். ஒரு ட்ரெயின் 200 மீட்டர், மற்ற ட்ரெயின் 250 மீட்டர். முதலாவது ட்ரெயின் 72 கிலோமீட்டர் பேர் அவர்ல போகுது, இரண்டாவது ட்ரெயின் 90 கிலோமீட்டர் பேர் அவர்ல போற ட்ரெயின். 36வது கேள்வி. முதலாவது ட்ரெயின் செல்கின்ற முதலாவது ட்ரெயின் போகும்போது 18 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு மனிதன் நடந்து வாரார், ட்ரெயினை நோக்கி நடந்து வாரார். அதாவது ட்ரெயின் இப்படி போகுது, முதலாவது ட்ரெயின் இப்படி போகுது, மனுஷன் என்ன செய்யறாரு, இப்படி வாராரு. முதலாவது ட்ரெயின் வேகம் 72 கிலோமீட்டர் பேர் அவர், மனிதன் வேகம் 18 கிலோமீட்டர் பேர் அவர். சரியா? கேள்வி இந்த ட்ரெயின் இந்த மனிதனை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும். அப்ப இதுல கேட்டிக்கிற கேள்விகள் எல்லாம் எவ்வளவு நேரம் எடுக்கும். இவ்வாறு நேரம் சம்பந்தமாக கேட்கின்ற போது சரியான கேட்கக்கொள்ள ஒரு ஷார்ட்கட் என்ன, நமக்கு தெரியும் வேகம் சமன் தூரத்தின் கீழ் நேரம். நேரம் தான் கேள்வி கேட்கிறாங்க. நேரம் சமன் என்ன, தூரத்தின் கீழ் நேரம் சமன் தூரத்தின் கீழ் வேகம். சரியா? தூரத்தின் கீழ் வேகம். சரி, இப்ப பாப்போம். சரியா? இப்ப பாப்போம். தூரத்தின் கீழ் வேகம். சரியா? இப்ப பாப்போம். முதலாவது கேள்வி இப்படி எதிர் திசையில எதிர் திசையில வரக்கொல இரண்டிட வேகங்களையும் நம்ம கூட்டணும். சரியான? இதுக்கு முதல் நல்லா கவனிங்க, தூரம் இங்க தரல. நீங்க எதை தூரம் எடுக்கணும்னு சொன்னா ட்ரெயின் நீளம் தான் தூரம். நல்லா கவனிங்க, 200 மீட்டர் நீளமான புகையிரதம் 100 மீட்டர் நீளமான பாலத்தை கடக்குது. கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேட்டா, தூரம் என்பது ட்ரெயின் நீளம் சக பாலத்தின் நீளம், இரண்டு நீளத்தையும் கூட்டணும், அதான் தூரம். ஆனா இங்க ஒரு தூரம் தான் தள்ளி, மனிதனுக்கு தூரம் இல்லைதானே. ஆகவே மனிதன் போஸ்ட், எலக்ட்ரிக் போஸ்ட், அதே போல ஒரு கம்பம், மின் கம்பம் என்று சொல்றாங்க அப்படி, அல்லது ஒரு என்ன சொல்ற ஒரு தூண், ஒரு குளம், இதுக்கெல்லாம் தூரம் வராது. ஆகவே பாருங்க, தூரம் மீட்டர்ல இருக்குது, வேகம் கிலோமீட்டர்ல இருக்குது. ஆகவே கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும். அப்ப 72 மீட்டருக்கு மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், ஆல்ரெடி படிச்சுக்கிறோம், 5×18 பெருக்கணும். கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல படிக்கணும். 18 72 பிரிச்சா 4. அப்ப 4 தர 5 20. அப்ப 20 மீட்டர் பெர் செகண்ட். 20 மீட்டர் பெர் செகண்ட். பாருங்க, இப்ப இந்த வேகம் என்ன, தூரமும் மீட்டர்ல இருக்குது, வேகமும் மீட்டர்ல இருக்குது. இப்ப பாப்போம், தூரத்திங்கள் வேகம் தானே. தூரம் என்ன 200, வேகம் என்ன 20. அப்ப 200 20ஆல பிரிச்சா, சரியா, 200 20ஆல பிரிச்சா, இன்னொரு மிஸ்டேக் நடந்தது. சாரி இன்னொரு மிஸ்டேக். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கேள்வி வரப்போல இரண்டு வேகங்களையும் கூட்டணும், இரண்டு நீளங்களையும் கூட்டணும். சரியானே? இப்ப மனிதனுக்கு நீளம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப தூரம் எத்தனைன்னு சொன்னா, தூரம் 200 மீட்டர், இதான் நீளம்.
வேகம் நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா இரண்டு பேர் வேகத்தையும் கூட்டணும். 72 சக 18 சமன் 90. 90 கிலோமீட்டர் பேர் அவர். இது தூரம் வந்து மீட்டர்லைக்கு, வேகம் கிலோமீட்டர்லைக்கு. அப்ப 90 நீங்க மீட்டர் பேர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு 5/18 பெருக்கணும். பெருக்கணும்டா 5 வரும். அப்ப 5 தர 5 25 மீட்டர் பேர் செகண்ட். ஆகவே இதுல வேகம் வந்து மீட்டருக்கு 25 மீட்டர் போகும். ஒரு நிமிடத்துக்கு, ஒரு செகண்டுக்கு 25 மீட்டர் போகும். அப்ப 25 மீட்டர், வேகம் 25, தூரம் 200 மீட்டர். ஆகவே 200 25 பிரிக்கமெண்டா 8 மீட்டர் பெர் செகண்ட். ஆகவே அந்த ட்ரெயின் வந்து அந்த மனிதனை மொத்தமா கடந்து போறதுக்கு 8 செகண்ட் இருக்கும். 8 செகண்ட் இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து 18 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயினை நோக்கி வர மனிதனை அந்த ட்ரெயின் ஆரம்பத்திலிருந்து இந்த ட்ரெயின் இறுதி பெட்டி வரைக்கும் மொத்தமா கடந்து சொல்றதுக்கு 8 செகண்ட் இருக்கும். விளங்கிச்சா? 8 செகண்ட் இருக்கும். ஆகவே ஒரே எதிர் திசை என்ன கொல வேகங்களை கூட்டணும். இதுல ஒன்றுமில்லை. சமன்பாடு வேகம் சம தூரத்திங்கள் நேரம். கேட்டுக்கிற கேள்வி நேரம். அப்ப நேரம் சமன் தூரத்திங்கள் வேகம். அப்ப தூரத்தை எப்படி காண்ற? ட்ரெயின் நீளம் தான் தூரம். வேகத்தை எப்படி காண்ற? இரண்டு வேகங்கள் எதிர் திசையில வருதுன்னு சொன்னா 2 வேகத்தையும் கூட்டணும். இரண்டும் வந்து ஒரே திசையில போகுதுன்னு சொன்னா 2 வேகத்தையும் கழிக்கணும். சரியா? இந்த கேள்வியில எதுவும் பிரச்சனைக்கா? முதலாவது கேள்வியில எதுவும் பிரச்சனைக்கா? அப்ப ரெண்டாவது கேள்வி போவோம். சரியா? ரெண்டாவது கேள்வி போவோம். மைக் வந்து அன்மியூட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். டவுட் ஒன்றும் இல்லையே? ரெண்டாவது கேள்வி போவோம். சரியா? ரெண்டாவது கேள்வி, இரண்டு ரயில்கள் எதிரே நோக்கி நகரும் போது, 2 ட்ரெயின்களும் எதிரே நகருது. அதாவது முதலாவது ட்ரெயின் இப்படி போகுது, இரண்டாவது ட்ரெயின் இப்படி வருது. சரியா? எதிரே நோக்கி நகருது. நகரும் போது ஒன்றை ஒன்று கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? இந்த ட்ரெயின் 200 மீட்டரும் இந்த 250 மீட்டரும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சரியா? அப்ப எதிர் திசையில வரக்குள்ள என்ன செய்யணும்? கூட்டணும். இப்ப அந்த கேள்வியில மனிதனுக்கு நீளம் இல்லை, அதால மனிதன் நீளம் வராது. ஆனா 2 ட்ரெயினுக்கும் நீளம் இருக்கா இல்லையா? 200 250 72 90. அவ நீளங்கள் மீட்டர்ல இருக்கு, வேகங்கள் கிலோமீட்டர்ல இருக்குது. ஆகவே கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும். அப்ப நமக்கு தெரியும் தூரம் சமன் 200 மீட்டர் 250 மீட்டர் 450 மீட்டர் தூரம். 2 ட்ரெயின் தூரம். ரெண்டரை வேகம் என்ன? 72 90. அப்ப 90 72 எத்தனை? 90 சக 72 162. 162 கிலோமீட்டர் பேர் அவர். கிலோமீட்டர் தானே? அப்ப மீட்டர் பேர் செகண்டுக்கு மாற்றணும். ஏன்? தூரம் மீட்டர்ல இருக்குது. ஆகவே 5×18. அப்ப 9 9 72 9 வரும். 9×5 45. வேகம் 45 மீட்டர் பேர் செகண்ட். ஆகவே 450 45 பிரிச்சா 10 மீட்டர் 10 செகண்ட். 10 செகண்ட். ஆகவே அதாவது A என்ற ட்ரெயினும் B என்ற ட்ரெயினும் ஒன்றை ஒன்று பூரணமாக கடந்து செல்ல 10 செகண்ட் எடுக்கும். எதிர் திசையில வரக்குள்ள கூட்டணும். சரியான? ஒரே திசையில போகுதுன்னு சொன்னா வேகத்தை மட்டும் கழிக்கணும். ஒரே திசையில வரக்குள்ள நாம என்ன செய்யறோம்? தூரத்தையும் கூற்றும் வேகத்தையும் கூற்றும். எதிர் திசையில வரக்குள்ள
ஒரே திசையில போகுதுன்னு சொன்னா தூரத்தை கழிக்கல, தூரத்தை கூட்டணும், வேகத்தை கழிக்கணும். அதான் மூணாவது கேள்வி. அதை செஞ்சு பார்ப்போம். அதான் மூணாவது கேள்வி. அதை செஞ்சு பார்த்தோம்னா விளங்கும். மூணாவது கேள்வி, மூணாவது கேள்வி, இரண்டு ரயில்கள் ஒரே திசையில் நகரும் போது, இப்ப 200 மீட்டர் நீளமான ட்ரெயினும் இப்படி போகுது, 90 250 இப்படி போகுது. சரியா? ஒரே திசையில் நகரும் போது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ட்ரெயின் வேகங்களை கழிக்கணும், வேகங்களை கழிக்கணும். ஆனா தூரத்தை கழிக்கிறல. ஏன்? ரெண்டு தூரமும் cross பண்ண தர வேணும், பாஸ் ஆகி போக தர வேணும். ஆகவே தூரம் சமன் என்ன? 200 450. வேகம் என்ன? ரெண்டையும் கழிக்கணும். 72ல இருந்து 90 போனா எத்தனை? 72ல 90 போனா 90ல 72 18 கிலோமீட்டர். அப்ப இதை மீட்டருக்கு மாத்தணும். ஏன்? இது மீட்டர்ல இருக்குது, 5 18. ஆகவே 18 போனா 5 மீட்டர் பெர் செகண்ட். ஆகவே இதுல செகண்டுக்கு 5 மீட்டர் போகும். ஆகவே 450 5ஆல பிரிச்சா 90 செகண்ட் எடுக்கும். அதாவது இரண்டு ட்ரெயினும் ஒரே திசையில போகுதுன்னு சொன்னா ஒரு ட்ரெயின் கடந்து போறதுக்கு, ஏதோ ஏய பியோ அல்லது பிஏ ஏயோ ஏதோ ஒன்று கடந்து போறதுக்கு எத்தனை செகண்ட் எடுக்கும்? 90 செகண்ட்ஸ் எடுக்கும். 90 செகண்ட்ஸ் எடுக்கும். சரியா? இது சிம்பிளான கேள்வி. இப்படியான கேள்வி பெரும்பாலும் பாரு. உதாரணமா சொல்றாங்க என்ன, ஒரு ட்ரெயின் இருக்குது, இது 72 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. சரியா? ட்ரெயின் நீளம் உதாரணமா ஒரு 300. இது ஒரு 100 மீட்டர் நீளமான பாலத்தை கடக்குது. பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேட்டா, ஒரு ட்ரெயின் தானே, வேகம் 72, ட்ரெயின் நீளம் 300 மீட்டர், பாலத்திர நீளம் 100 மீட்டர். அப்ப ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா அப்ப வேகம் டைம் தான் கேட்கிறாங்க. அப்ப நேரம் சமன் தூரத்தின் கீழ் வேகம். தூரம் என்ன? 300 மீட்டர் 100 மீட்டரும் 400 மீட்டர். வேகம் என்ன? 72. அப்ப 72 கிலோமீட்டர் 72 மீட்டருக்கு மாத்தணும். 5 18. இது மீட்டர் இருக்க பிரச்சனை இல்லை. அப்ப 18 தூக்கினா 4 20 வரும். அப்ப 400 வேகம் 20ஆல பிரிச்சா என்ன வரும்? 400 எத்தனை 20 இருக்கும்? 20. அப்ப கிடைக்கிறதுக்கு 20 செகண்ட் எடுக்கும். 20 செகண்ட் எடுக்கும். சரியான? ஆகவே நீளம் காணக்கொள்ள ட்ரெயின் நீளம் சக தூரம் காணக்கொள்ள, தூரத்துக்கு ட்ரெயின் நீளம் சக தரப்படுகின்ற பாலத்தின் நீளம் அல்லது சுரங்கப்பாதை என்று தருவாங்க, அதுல நீளம் அல்லது அதுல மேடையில் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, மேடையின் நீளம், இதுல ட்ரெயின் நீளத்தோட கூட்டணும். சரியா? கூட்டினா இதுக்குரிய விடை வரும். சரியா? இதுக்குரிய விடை வரும். ரைட். டவுட் இருக்கா சார்? 20 மீட்டர் போறதா செகண்ட் போறதா? செகண்ட். ஏன் செகண்ட் வரும்னு சொன்னா மேலுக்கு இப்ப நம்ம என்ன போடுறோம்? 400 மீட்டர் என்ன போடுறோம்? விளங்குதா? டவுட் கேட்டாலும் விளங்குதா? கீழுக்கு என்ன போடுவோம்? 20 மீட்டர் பெர் செகண்ட் போடுவோம். அப்ப இந்த மீட்டரும் வெட்டுப்படுமா இல்லையா? மேலுக்கு இருக்கிற மீட்டருக்கு வெட்டுப்படும். அப்ப 420 பிரிச்சா 20. அப்ப என்ன மிச்சம் அருகி? எஸ் தானே? ஆகவே 20 செகண்ட். சரியா? அடுத்த கேள்வி. விலங்கல செகண்ட் கொடுக்கணும். நேரம் தான் கேட்கிறாங்க. நேரம் என்ன செகண்ட்ல கொடுக்கணும். நேரம் தான் கேட்டீங்க. செகண்டுக்கு மாத்தினா செகண்ட் தான் கொடுக்கணும். இப்ப ட்ரெயின் எல்லாம் உண்டை கிடைக்கிறதுக்கு நிமிஷ கணக்கு மணித்தியால கணக்குல எடுக்க மாட்டாதுல்ல, செகண்ட்ல இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பெரிய கட்டத்தின் டியூப் அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ளன. அதன் 6 முகங்களும் வெவ்வேறு நிறங்களில் பூசப்பட்டுள்ளன, பச்சை, நீலம், சிவப்பு போன்றவை. இதுல ஒரு பாயிண்ட் எட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்க நீளமும்
1 சென்டிமீட்டர் எட் பண்ணிக்கணும். சும்மா 1 சென்டிமீட்டர். அதாவது என்ன கேள்வின்னு சொன்னா, நம்ம படிச்சோம் 3 தர 3 தர 3க்கு 27க்கு எப்படி படிச்சோம். 4 தர பழைய ரெக்கார்ட பாத்துக்கணும். 4 தர 4 தர 4க்கு 64 படிச்சோம். 5 தர 5 தர 5 கேள்விக்கு பெருசா வாரல்ல 125 சிறிய தாயக்கட்டைகளை சேர்த்து பெரிய தாயக்கட்டை உருவாக்குவாங்க. கேள்வி கேட்டிக்கிறது 6 தர 6 தர 6, ஆகவே 216 வரும். ஆகவே பிற படம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, பிற படம் பிற படம் இப்படி இருக்கும். சரியா? இப்ப 6 பகுதி இருக்கும். 1 2 3 4 5 6. அப்ப இதுலயும் 6 வரும். 1 2 3 4 5 6. அப்ப இது இப்படி வரும். இந்த படம் இப்படித்தான் இருக்கு. இந்த படம் உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல கீறி பார்க்க டைம் கிடைக்காது. ஆனா கண்ணுக்குள்ள படம் இருக்கணும். கண்ணுக்குள்ள இந்த படம் இருக்கணும். 6 பகுதிகளாக பிரித்து வச்சிருப்பாங்க. சரியா? ஆறு பகுதியாக இருக்கேன்னு இப்ப சொல்றாங்க. ஒவ்வொரு சிறிய 216 சிறிய தாயக்கட்டைகள், இப்படியான சிறிய தாயக்கட்டை இருக்குதானே, இப்படி ஒவ்வொன்றா சேர்த்து சேர்த்து 216 தாயக்கட்டை வைக்கிறாங்க. ஆக இதுல ஒரு பக்கத்துல நீளம் 1 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்துல நீளம் 1 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்துல நீளம் 1 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்துல நீளம் ஒரு பக்கத்துல ஒரு கோட்டு நீளம், ஒரு கோட்டு நீளம். அப்ப இதுல ஒரு பக்கத்துல 4 கோடுண்டா இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது ஒன்று. சரியான? ஆகவே ஒரு பக்கத்துல மொத்த நீளம் எத்தனை சென்டிமீட்டர் வரும்? 4 சென்டிமீட்டர் வரும். ஒரு பக்கத்துல ஒரு கோடு தான் 1 சென்டிமீட்டர். அப்ப ஒரு பக்கத்துல முன்னுக்கு 4 கோடு இருக்கா இல்லையா? 1 2 3 4 கோடு இருக்கா இல்லையா? அப்ப 4 கோடுன்னா 4 சென்டிமீட்டர் ஒரு பக்கம். ரைட். இப்ப இதுக்கு பெயிண்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? பச்சை நீலம் சிவப்பு, பச்சை நீலம் சிவப்பு. என்ன சொல்றான் தரவு? 3 முகங்கள் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் 8 இருக்கு. நமக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். எத்தனை தாயக்கட்டை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 3 பக்கங்களிலும் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டைகள் எண்ணிக்கை 8. அதை நான் படிச்சோம். 3 பக்கங்களிலும் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டைகள் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும். அப்ப தாயக்கட்டைக்கு உச்சி 8 இருக்கும், விளிம்பு 12 இருக்கும், பக்கங்கள் 6 இருக்கும். எதிர்பக்க சோடிகள் 3 காணப்படும். அயல் பக்கம் 5 காணப்படும். அயல் பக்கம் எதிர்பக்க சோடிகள் 3 காணப்படும். அயல் பக்கம் 4 காணப்படும். 4 அயல் பக்கம் 4 காணப்படும். எதிர்பக்கம் 1 காணப்படும். ஒரு தாயக்கட்டை எடுத்து சொன்னா 8 உச்சிகள் இருக்கும், விளிம்புகள் 12 இருக்கும், பக்கங்கள் 6 இருக்கும், எதிர்பக்க சோடிகள் 3 காணப்படும், எதிர்பக்கம் 1 காணப்படும், அயல் பக்கங்கள் 4 காணப்படும். சரியா? இப்ப பச்சை நீலம் சிவப்பு என்ற கலர் மாறி 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 போடுறாங்க. இப்ப உதாரணமா நான் சொல்றேன், சும்மா பச்சை சிவப்பு நீலம். இப்ப 3 முகங்கள், சில கட்டங்களில் 2 முகங்கள் நீல நிறம். இப்ப இதுல பாருங்க, இங்க நீலம் என்று சொன்னா பின்னுக்கும் நீளம் வரும். சரியா? இது சிவப்பு என்று சொன்னா இதுல கீழையும் சிவப்பு வரும். இது பச்சை என்று சொன்னா இதுல எதிர்பக்கமும் பச்சையாக வரும். சரியான? இப்படிதான் கலர் பண்ணப்பட்டிக்குது. சரியா? இதுல சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள சில மிஸ்டேக்ஸ் வரும் பட்டிக்கு, அதெல்லாம் திருத்திக் கொள்றேன். நீங்க இந்த கேள்வி இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. இது நீளமாக இருந்தா எதிர்பக்கங்கள் ஒரே கலர் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? எதிர்பக்கங்கள் ஒரே கலர் எடுத்துக்கொள்ளுங்க. இது நீளம் என்றா பின்னுக்கு நீளம், இது பச்சைன்னா இங்கால பச்சை, இது சிவப்புன்னா கீழே பச்சை சிவப்பு, மேல சிவப்புன்னா கீழே சிவப்பு, வலது பக்கம் பச்சைன்னா இடது பக்கமும் பச்சை, முன்பக்கம் நீளம் என்றா பின்பக்கம் நீளம். சரியா? இப்ப
கேள்வியை பாருங்க. முதலாவது பெரிய கட்டத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் என்ன? முதலாவது பெரிய கட்டத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் என்னன்னு ஒரு பக்கத்திற நீளத்தை கேட்கிறாங்க. சரியானே? சரி, இதை நீங்க இப்படி எடுங்க. அந்த கேள்விய முதலாவது பெரிய கட்டத்தின் ஒரு விளிம்பின் நீளம் என்னென்று மாற்றிக்கொள்ளும். முதலாவது பெரிய கட்டத்தின் ஒரு விளிம்பின் நீளம் என்னென்று மாற்றும். ஒரு விளிம்பின் நீளம் என்ன? என்ன வரும் ஒரு விளிம்பின் நீளம்? பெரிய கட்டத்தின் ஒரு விளிம்பின் நீளம் என்ன? என்ன வரும் ஒரு விளிம்பின் நீளம்? இது ஒரு விளிம்பு தானே? இது ஒரு விளிம்பு. 24 சாரி ஒரு விளிம்பின் நீளம் ஒரு விளிம்பின் நீளம். ஆகவே ஒரு பாக்ஸுக்குள்ள ஒன்று இதுல ஒரு சென்டிமீட்டர், இது 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 ஒரு சென்டிமீட்டர். ஏன் இப்படி சேர்த்து வச்சுட்டானீங்களா? இல்லைங்களா? அப்ப ஒரு பக்கத்துல ஒரு துண்டு ஒரு விளிம்பு ஒன்று சொன்னா இதுல 6 விளிம்பு 6 இருக்கா இல்லையா? 6 விளிம்பு இருக்கா இல்லையா? அப்ப 6 விளிம்பும் 6 சென்டிமீட்டர். 6 விளிம்பும் 6 சென்டிமீட்டர். சரியா? முதலாவது கேள்விக்குரிய விட 6 சென்டிமீட்டர். இரண்டாவது கேள்வி பாருங்க. 2 முகங்கள் மட்டும் பூசப்பட்டு அதில் 2ம் நீல நிறமாக இருக்கும் சிறிய கட்டங்கள் எத்தனை? நமக்கு தெரியும் 2 பக்கம் பெயிண்ட் படுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். விளிம்புகள்ல உச்சிகள் தவிர்ந்த ஏனையவை. இப்ப விளிம்புகள் என்ன இருக்குது? இதுல உச்சிகள் தவிர்ந்த ஏனைய வேண்டா, உச்சி வந்து மூலையில வாருது. அப்ப கேள்வி என்ன? 2 முகங்களும் நிறம் பூசப்பட்டு அதில் 2ம் நீல நிறமாக இருக்கும் சிறிய கட்டைகள். இதுக்கு நீளம் பூசிக்கிறோம், இதே மாதிரி பின்னுக்கும் என்ன செஞ்சுக்கிறோம்? இதுல பின்பக்கத்துக்கும் நீல கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்கோ, சரியா? நல்லா பாருங்க. 2ம் நீல நிறமாக இருக்கணும். 2ம் நீல நிறமாக இருக்கணும். இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்டு அதில் 2ம் நீளமாக இருக்கும் சிறிய கட்டங்கள் எத்தனை? எதிர்பக்கங்கள் ஒரே நிறங்கள் கொண்டவையா இருக்காது சார். அதுல நிபந்தனை வந்து சில கட்டங்கள் 2 முகங்கள் நீளமும் ஒரு முகம் சிவப்புன்னு சொல்லி தந்திருக்கு. அதை வச்சுதான் நாம பெயிண்ட் பண்ண வேண்டி வரும். சில கட்டங்களில் முகங்கள் பச்சை நிறமும் அப்ப எப்படின்னு சொன்னா நீளம் அயற்பக்கங்கள் ஒரு அயற்பக்கங்கள் வந்து ஒரே நிறங்களும் பூசப்பட்டிருக்கும். ஓகே 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 ஓகே. இதை பார்த்தா எப்படி வரணும்னு சொன்னா சரியானே? சரி, இத எப்படி வரும்னு சொன்னாது, நீளம் இங்க ஒரு நீளம் வந்தா இது ஒரு நீளம் எடுக்கலாம். சரியா? இது ஒரு நீளம் வந்தா இது ஒரு நீளம் அடிக்கும். சரியா? அதே போல இது ஒரு சிவப்புன்னு சொன்னா, சரியா? இது ஒரு சிவப்புன்னு சொன்னா இங்கால பக்கம் இருக்கிறேன்னு வைக்கலாம், சிவப்பா இருக்கலாம். அதே போல கீழுக்கு பச்சை இருக்குன்னு சொன்னா இதுல பின்பக்கமும் பச்சையாக இருக்கலாம். சரியா? இப்ப எது நம்ம நீளம் வந்து எடுப்போம். சரியா? ஏன் 2 பக்கம் பெயிண்ட் பட்டிக்கணும், அதுதான் அவன் கேட்கிறான். இப்ப இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நீல பெயிண்ட் ஃபுல் அடிக்கிறோம். நீல பெயிண்ட் ஃபுல் அடிக்கிறோம். இப்ப நீல பெயிண்ட் அடிக்க போல 2 பக்கம் பெயிண்ட் படுறது, 2 பக்கம் பெயிண்ட் படுறது பாருங்க. இது 3 பக்கம் உள்ளது. அவன் கேட்கிற கேள்வி 2 பக்கம். 2 பக்கம் எத்தனைக்கு பெயிண்ட் பண்ணும்? அப்ப இதுல 6 பாக்ஸ் இருக்கா இல்லையா? 6 பாக்ஸ்ல உச்சிகளை விடணும். உச்சிகள் 3 பக்கம் பெயிண்ட் படுறது. அவன் கேட்டுக்கிறது 2 பக்கம் பெயிண்ட் படுறதுக்கு மட்டும். கேள்வி நல்லா பாருங்க. 2 முகங்கள் மட்டும் நீல நிறமாக இருக்கிறது. 2ம் நீல நிறமாக இருக்கணும். ஆகவே 2 நீல நிறம்னு சொன்னா இந்த 2 உச்சிகளுக்கு இடையில இது ஜொயின் ஆவரத்துல 2 உச்சிகளுக்கு இடைப்பட்டதுல 4 பாக்ஸ் இருக்குது. ஆகவே எத்தனை பாக்ஸ் 2ம் நீளமாக இருக்கும் கேட்கிறாங்க. 2ம் நீளமாக இருக்கிறது. நான் பாருங்க, இது தனியாக்கிறேன்னா இது 1 2 3 4 5 6 2ம் நீளமாக இருக்கு. 2ம் நீளமாக இருக்கிறது சொன்னா இப்படி வரும். இப்ப இது 3 உச்சிகள் 3 பக்கம், 2 பக்கம் மட்டும் இருக்கிறது கேட்கிறாங்க. இப்ப 2 பக்கம் மட்டும் இருக்கல. இதுல பாருங்க 1 2 3 4. அப்ப இதுக்கு பெயிண்ட் பண்ண போல நீல கலர் பெயிண்ட் பண்ண போல இந்த 2 பக்கத்துக்கும்
இது ரெண்டும் நீளம் அரிக்குமா இல்லையா? ஆகவே நீளமாக இருக்கக்கூடிய சதுரமுகிகள் எண்ணிக்கை எத்தனை கேட்கிறாங்க. எத்தனை விட வரும்? எத்தனை விட வரும்? 4. 4. 4 கட்டங்கள் வரும். 4 கட்டங்கள் இரண்டும் நீளமாக இருக்கும். 4 கட்டங்கள் இரண்டும் நீளமாக இருக்கும். சரியான? அடுத்த கேள்வி, ஒரு முகம் சிவப்பு மற்றும் மற்றொரு முகம் பச்சை ஆகிய 2 முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை? ஒரு முகம் சிவப்பா இருக்கணும், இன்னொரு முகம் பச்சையாக இருக்கணும். 4 வருமா? ரெண்டும் ஒரே கலர் கூட 4 வரும். ரெண்டும் ஒரே கலர் கூட 4. இப்ப கேள்வி வந்து சிவப்பும் பச்சை, ஒரு முகம் சிவப்பு மத்த முகம் பச்சை. இந்த படத்தை கீறி பார்ப்போம்ல, படத்தை கொஞ்சம் கிளியரா கீறி பார்ப்போம். படத்தை கொஞ்சம் கிளியரா கீறி பார்ப்போம். மத்த மாதிரிக்கு இந்த 6 பக்கமும் வார மாதிரி விளங்குற மாதிரி இருந்தாலே சரி. பார்ப்போம். கேள்வி வந்து சிவப்பும் ஒரு முகம் சிவப்பு மற்றும் மற்றொரு முகம் பச்சை ஆகிய 2 முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை? இப்ப நம்ம பார்த்ததின் படி சரியான, இதுக்கு நீளம் கொடுத்திருந்தோம், இதுக்கும் நீளம் கொடுத்திருந்தோம். அப்பான 2 பக்கங்கள் வரும்ல, எதிர்பக்கம் கொடுத்தா 2 பக்கம் வராது. சரியான? அடுத்தது கேட்கிறான் பாருங்க, சிவப்பையும் பச்சையும் ஜாயின் பண்ணி கேட்கிறான். சிவப்பையும் பச்சையும் ஜாயின் பண்ணி கேட்கக்குள்ள சரியான, சிவப்பும் பச்சையும் எதிர்பக்கமாக இருந்தா ஜாயின் வருமா? ஜாயிண்ட் வருமா? எதிர்பக்கமாக இருந்தா ஜாயிண்ட் வருமா? இது சிவப்பு என்று சொன்னா, இது சிவப்பு என்று சொன்னா, இதுல பச்சை கீழே இருந்தா ஜாயிண்ட் வருமா? அது நிபந்தனை போட்டிருக்கு சார். சில கட்டங்களில் 2 முகங்கள் பச்சையும் ஒரு முகம் சிவப்பு போட்டிருக்கு. அப்ப அயற்பக்கம் 2 ஒரே கலரா பூசப்பட்டிருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. நம்ம கேட்கிற கேள்வி வந்து இது சிவப்பாக இருந்தால் பச்சை கீழே வருமான்னு கேட்கறது. இதுக்கு ஓகே, வராது. சில என்று சொன்னதால நீளம் நீளம் வரும். ஏன் நீளத்தை 2 கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த அந்த நிபந்தனை எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டா எல்லாத்துக்கும் பொருந்தாது. எல்லாத்துக்கும் என்ன செய்யாது, எல்லா கலருக்கும் பொருந்தாது. ஆகவே சிவப்பு இங்க இருக்க போல இந்த சந்தர்ப்பத்துல சிவப்பு மேல் பக்கம் சிவப்பண்டா கீழ்பக்கம் சிவப்பு அரிக்கணும். சரியா? இப்ப இது சரி, இது சரி, இது சரி. அப்ப 4 பக்கம் வந்துட்டு. இப்ப இந்த பக்கம் பச்சையாக இருந்தா பின்பக்கமும் பச்சையாக இருக்கும். இப்ப இதே மாதிரி ஒன்று கீழுக்கு போகுமா இல்லையா? சரி, இப்ப நான் என்ன செய்யறேன் சொன்னா, இது சிவப்பு தானே. இப்ப இந்த பச்சையை நான் இந்த நீளத்துக்கு போட்டு காட்டுறேன். விளங்கப்படுத்த கொஞ்சம் ஈஸியா இருக்கும். விளங்கப்படுத்த கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? விளங்கப்படுத்த ஈஸியா இருக்கும். இப்ப இதான் பச்சை எழுதுவோம், இதான் பச்சை எழுதுவோம், இதான் பச்சை எழுதுவோம். சரியானே? பச்சை கலர் மார்க்கர் இல்ல, அதால நான் சிவப்புக்கு சிவப்பை யூஸ் பண்றேன், பச்சைக்கு நீளத்தை யூஸ் பண்றேன். சரியா? இது சிவப்பு, நான் பெயிண்ட் பண்றேன். நான் பெயிண்ட் பண்றேன், பெயிண்ட் பண்றேன். சரியா? இது பச்சை. பச்சைக்கு நான் என்ன செய்யறேன், பச்சை இல்ல நீளத்தால பெயிண்ட் பண்றேன். சரியா? கேட்டுக்கிற கேள்வி வந்து 2 முகங்கள் மட்டும் பூசப்பட்டு அதில்
சாரி ஒரு முகம் சிவப்பு மற்றும் மற்றொரு முகம் பச்சை ஆகிய இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை? பாருங்க, பூசப்பட்ட இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்டது. இப்ப இதுல வந்து ரெண்டு முகம் தானே பூசப்பட்டு பச்சை 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்ப சிவப்பும் பச்சையும் பூசப்பட்ட இரண்டு மட்டும் பூசப்பட்ட சிறிய முகம் எத்தனை வரும்? இப்ப இங்க பச்சை வராது. ஏன்? நம்ம பச்சையே இங்க பச்சை வராது. இங்க பச்சை வந்தாலும் பச்சை வந்து என்ன செய்யப்படுது? வேற பக்கம் வரப்போகுது. இப்ப இது சிவப்பு அடிச்சுக்கிறோம், இது பச்சை பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப ரெண்டுலயும் ரெண்டு முகம் சிவப்பும் பச்சையும் படுதா இல்லையா? ரெண்டு முகத்துக்கு பச்சையும் சிவப்பும் படுதா இல்லையா? ஆகவே 1 2 3 4 5 6 கட்டங்களுக்கு இரண்டு பக்கங்கள் சிவப்பும் பச்சையும் படுது. ஆகவே அதுக்கு விட வந்து 6 வரும். சார் 6 வரும். இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்டேன்னு சார் வருது. அப்ப 4 ரெண்டு முகம் மட்டும் தானே படுது. இங்க சிவப்பும் பச்சையும் ரெண்டு முகம் தானே படுது. இல்ல, கேள்வி நல்லா விளங்குங்க. சரியா? மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. கேள்வியை நல்லா விளங்குவோம். மைக்க மியூட் பண்ணிட்டு கேள்வியை நல்லா விளங்குவோம். சரியானே? மைக்க மியூட் பண்ணிட்டு கேள்வியை நல்லா விளங்குவோம். சரியானே? அவன் கேட்டுக்கிற கேள்வி வந்து இதுல சரியானே இப்படி சொல்லுவேன், இது பச்சை, இது சிவப்பு. இப்ப நான் சொல்றேன் இதுவும் நீலம், இதுல அயல் பக்கம் பின்பக்கம் நீலம். அப்ப நான் முதலாவது நிபந்தனைக்கு முதலாவது கேள்விக்கு இந்த விட சரியா வரும். இப்ப இது சிவப்புன்னு சொன்னா கீழே சிவப்பு, இது பச்சை என்று சொன்னா இங்காலையும் பச்சை. மைக்க மியூட் பண்ணிட்டு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சரியா? மைக்க மியூட் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. சரியானே? இது சிவப்பு, சாரி இது நீலம், இது பச்சை என்று சொன்னா இங்காலையும் பச்சை, இது சிவப்புன்னா கீழுக்கும் சிவப்பு. இப்ப கேள்வி வந்து நல்லா கவனிங்க, 3 முகம் இருக்குமென்னு சொல்றேன் இல்லைங்க. சரி, உங்களோட படி சொல்றேன்னு சொன்னா இங்காலையும் பச்சை இருக்கு, இன்னமும் பச்சை இருக்கு. கேள்வி வந்து நல்லா பாருங்க, ஒரு முகம் சிவப்பு மற்றொரு முகம் பச்சை ஆகிய இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை? இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை? ஒரு முகம் பச்சை அரிக்கணும், இன்னொரு முகம் சிவப்பு அரிக்கணும். இது வந்து பச்சை, இது சிவப்பு ஆகிய இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை கேட்கலானே? இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை? சொல்ல வேண்டி வரும். குறைந்த கட்டா வந்து 4 தானே சார் வரப்போகுது. குறைந்தது 8 வரப்போகுது. இல்ல 8 வராது. ஒரு முகம் சிவப்பு. சரி, சிவப்போட அயற்பக்கம் பச்சை வரக்குள்ள வந்து பின் சைடுக்கும் அப்படி அயற்பக்கம் பச்சை வரத்தானே சார் போகுது. நீங்க இதை பார்த்தாலுமே நமக்கு ஆக கீழே சிவப்பு இருந்தா இடது பக்க சைட்டும் பச்சை பட போகுது, அங்க பின்பக்கமும் பச்சை பட போகுது. இப்ப குறைஞ்சது 2 பக்கம் பட போகுதுன்னா இதுல 4 2 பக்கம் பட்டது இருக்க போகுது. சிவப்பும் இது பச்சையும் சைட்லயும் சிவப்பு பச்சையும் பட போகுது. மொத்தம் 8 தானே சார் வரப்போகுது. சில நேரம் விட 6 தான் கொடுத்திருக்குது. இல்ல சிவப்பையும் சேர்த்து பார்த்தா 4 தானே வரப்போகுது. அப்படி பார்த்தாலும் 3 கலர் வர. இப்ப என்ன சொன்னா நான் மைக்க மியூட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பேசுறது கவரேஜ் இஷ்யூ வரைக்கும் விட்டு வருது. சரியா? இதுல ஒரு பிரச்சனை வந்து ஒரு முகம் சிவப்பு மற்றொரு முகம் பச்சை ஆகிய இரண்டு முகங்கள் மட்டும் பூசப்பட்ட சிறிய கட்டங்கள் எத்தனை என்றால் கேள்வி.
சரியா? சரிதானே? இப்ப இதுல நீங்க சொல்றபடி 8 விட வரணும் என்பது சரி. நீங்க சொல்றது சரி. 2 பக்கம் மட்டும் சரியானே? 8 விட வரணும். சில நேரம் டிரான்ஸ்லேட் பண்ணதுல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்கோ தெரியாது. ஆனா இதுல இருக்கிற கேள்வியின் படி ஒரு முகம் சிவப்பு, ஒரு முகம் சிவப்பு மற்றொரு முகம் பச்சை ஆகிய 2 முகங்கள் மட்டும். 2 முகம் மட்டும் 2 உச்சிகளுக்கு இடையில வாருது. அப்ப இந்த பக்கத்துக்கு நம்ம பச்சையை பெயிண்ட் பண்ண போல நீங்க சொன்ன மாதிரி நடுவுல இருக்கிற 4ம் இந்த சைட்ல இருக்கிற 4ம் வரும் என்ன? அப்ப 8 விட வரணும். 8. அப்ப இந்த கேள்விக்கு 8 விடன்றது சரி. சரியான விட கொடுத்திருக்கிற 6. அப்ப சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள கேள்வி பிழையாக வந்திருக்கலாம் என்ன? கேள்வி பிழையாக வந்திருக்கலாம். ரைட். இதுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு விட வந்து 8. நோட் பண்ணி 8. சரி சரியா? ஏன் 8? ஏன் 8 வரும்னு சொன்னா இப்ப பாருங்க, நீலமும் சிவப்பும் படம் 2 பக்கம் படுறது 2 உச்சிகளுக்கு இடையில வைக்கணும். 1 2 3 4. அப்ப ஒரு பக்கத்துல 4. அதே மாதிரி இங்கல பக்கமும் பச்சை பெயிண்ட் பண்ண கொல சரியான? இங்கல பக்கமும் பச்சை பெயிண்ட் இங்கல பக்கமும் பச்சை பெயிண்ட் பண்ண கொல இந்த சிவப்பும் பச்சை 1 2 3 4 இந்த சிவப்பும் பச்சையும் என்ன செய்யும்? ஜாயின் ஆகும். ஆகவே இதுல 4 இதுல 4 8 கட்டங்கள் வரும். ஓகே, அது சரி. சரி, ஓகே, 8 கட்டங்கள். நாற்பதாவதுக்கு 6 இல்ல 4. அது செஞ்சு காட்டுத்தான். நீங்க வீடியோ கொஞ்சம் பாருங்க. 40ஆவதுக்கு சரியான விட வந்து 4. 6 வராது, 4 வரும். நீங்க ரெக்கார்டிங்க திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரெக்கார்டிங் திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இதுல சரியா இந்த லாஜிக் கேள்வி ஒன்று போட்டீங்கல்வா? இதுல வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகிக்குது. நல்லா சிங்களம் தெரிஞ்ச ஒரு ஆள் அந்த கேள்வியை கொஞ்சம் வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க. சரியா? ஏன்னா பெருமட்டுக்கு சரி, இந்த முன்னுக்கு பின்னுக்கு சொற்கள் கொஞ்சம் மாறி மாறி வந்திக்குது. அதால அந்த கேள்வியை கொஞ்சம் செஞ்சு கொள்ளலாம் அமைக்குது. டிரான்ஸ்லேட் யாரும் பண்ணிக்கிறீங்களா? அந்த கேள்வியை யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேட் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்த கிளாஸுக்கு முதல் கொஞ்சம் பண்ணித்தாங்க. நான் அந்த கேள்வியை கொஞ்சம் திரும்ப விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? இப்ப கடைசி கேள்வியை பார்ப்போம். கடைசி கேள்வியை பார்ப்போம். கடைசி கேள்வி எப்படி வந்திக்குது? ஒரு வட்டம் வந்திக்குது, இப்படி ஒரு முக்கோணம் வந்திக்கு, பிறகு இப்படி ஒரு சதுரம் வந்திருக்குது, இப்படி ஒரு செவ்வகம் வந்திக்குது. இது ஏ என்று போட்டிருக்காங்க. இது 3 1 இ என்று போட்டிருக்காங்க. இது டி, இது 1 இது 1 இது 4 இது சி. சாரி, இது வந்து இப்படி வருது. இது வந்து சி, இது 1 இது டி. இந்த கேள்வி நான் செஞ்சு பார்க்கல, எனக்கு டைம் கிடைக்கல. உங்களோட சேர்ந்த நானும் செய்ய போறேன். செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரியா? இது மெசேஜ்ல டவுட் கேட்டுக்கிறீங்க நீங்க இந்த இன்பாக்ஸ்ல. இங்க வந்து ரெக்கார்டிங்க பாருங்க. சரியா? நீல கலர் மட்டும்தான் அயல் பக்கமாக வரும். கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கலரை மாற்ற வேண்டி வரும். சரியா? ரெக்கார்டிங்க பாருங்க. அது டவுட்ஸ் இருந்தா திரும்ப நீங்க பேசலாம், கேளுங்க. சரியா? ஒரு வங்கியில் பணிபுரியும் 25 ஊழியர்கள், மொத்தம் 25 பேர். இதுல வட்டம் யார சொல்லுது? பெரிய செவ்வகம் திருமணமான ஊழியர்கள். பெரிய செவ்வகம் திருமணமான ஊழியர்கள். சரியா? வட்டம் ஆண் ஊழியர்கள் சொல்லுது.
இப்ப திருமணமான ஊழியர்கள் சொல்லுது, வட்டம் ஆண் ஊழியர்களை சொல்லுது, சதுரம் வந்து ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை சொல்லுது ஆங்கிலம், முக்கோணம் வந்து மூத்த சீனியரை சொல்லுது, சீனியர்களை சொல்லுது, மூத்த ஊழியர்கள். ரைட். இப்ப பாருங்க, மொத்தம் 25 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 25 பேர். பெரிய செவ்வகம். இந்த வங்கியில் ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியோர் 8 பேர். இந்த வங்கியில ஆங்கிலத்துல வேலை செய்யக்கூடியாக்கள் 8 பேர். ஆகவே இந்த பாக்ஸுக்குள்ள வார எல்லாரும் கூட 8 வரணும். மேலும் மூத்தோர் அல்லது ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியோர் அல்லது திருமணமானோர் 7 பேர். மேலும் மூத்தோர் ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியோர் அல்லது திருமணமானோர் 7 பேர். மேலும் மூத்தோர் சீனியர் எத்தனை பேர் வரணும்? 7 பேர். சரியான? ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் 7 பேர் வரணும். திருமணமானோரும் 7 பேர் வரணும். சரியான? அதாவது திருமணமான ஆட்கள் 7 ஊழியர்கள் இருக்காங்க, ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் 7, மூத்தோர் 7. ஆகவே ஆண் ஊழியர்கள் எத்தனை வரணும்? ஆண் ஊழியர்கள் எத்தனை வரணும்? இதை பார்ப்போமே. மூத்தோர் 7. சரியான? அடுத்தது மேலும் ஆண் ஊழியர்கள் 10 பேர். ஆண் ஊழியர்கள் எத்தனை பேர்? 10 பேர். வட்டம் 10 பேர். திருமணமான பெண்கள் 12 பேர். திருமணமான ஊழியர்கள் என்ன போல ஆணும் வரும் பெண்ணும் வரும். அதுல திருமணமான பெண்கள் 12 பேர். திருமணமான பெண்கள் 12 பேர். சரியான? அவ்வளவு தரவு. ஏ என்ன, பி என்ன, சி என்ன கிடைக்காங்க. இதுல பாருங்க, சரி இதுல பாருங்க, ஆண் ஊழியர்கள் மொத்தம் 10 பேர். ஆங்கிலத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் 8 பேர். அப்ப ஆண் ஊழியர்கள் வந்து வட்டம் மொத்தம் 10, சதுரம் மொத்தம் எத்தனை? 8. இந்த முக்கோணத்துக்குள்ள வட்டத்திலையும் படாம சதுரத்திலையும் படாம இருக்கிறார்கள் 2 பேர். அப்ப அவங்களையும் கூட்டினா 2. மொத்தம் எத்தனை? 10 மட்டும் 18, 18 2 20. 20 என்று சொன்னா நல்லா கவனிங்கோ. இந்த பி என்ற பி என்றவர் இருக்கிறானே, பி என்றவர் வந்து இந்த சதுரத்துக்குள்ள மட்டும் இருக்கிறார். ஆக பிய கழிச்சு எல்லாம் 20 என்று சொன்னா பி என்றவர் எத்தனை? பிய கழிச்சு எல்லாம் 20 என்று சொன்னா பி மட்டும் எத்தனை அரிப்பார்? பிய கழிச்சு எல்லாம் 20. பி எத்தனை? மைக்க அன்மியூட் பண்றேன். சரியானே? பிய கழிச்சு எல்லாம் 20. பி எத்தனை சொல்லுங்க அப்போ? 5 சார். 5. பிய கழிச்சு இவ்வளவும் 20 சொன்னா பி எத்தனை? 5. பிய கண்டுபிடிக்கிறோம் சார். அந்த சிவப்பு மாக்கரால் எழுதுறது கொஞ்சம் தெளிவில்லாமிக்குது. ஓகே. அதாவது இது ஏ, இது 3, 1, இ, இது 1, இது 1, இ 4, சி 1. சரியா? இது பி. ஆக பி 5 வந்துட்டு. ஏன் இவ்வளத்தையும் கூட்டினா 18, இதொன்று 19, 20. அப்ப இந்த பிய கழிச்சு எல்லாம் சேர்த்து 20 சொன்னா மொத்தம் 25 பேர். அப்ப பி 5 வரணும், 25. சரியா? அடுத்தது பாருங்க, பி 5. இப்ப இன்னொரு தரவு சொல்றாங்க. சரியான? மேலும் மூத்தோர் அல்லது ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியோர் அல்லாத திருமணமானோர். நல்லா கவனியா. மூத்தோர், சரியான? மூத்தோர் இல்லை. மூத்தோர் எத்தனை பேர்?
மூத்தோர் அல்லது ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியவர். ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியவர் என்ன? அல்லாத அல்லாத இவங்க ரெண்டு பேரும் இல்ல. மூத்தோரும் இல்ல, ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியவரும் இல்ல. அல்லாத சரியான திருமணமானோர் 7 பேர். விளைச்சா? மூத்தோர், ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியோர் அல்லாது. இப்ப நல்லா கவனிங்க, முக்கோணமும் இல்ல, வட்டமும் இல்ல, அல்லாத திருமணமானோர். திருமணமான ஊழியர்கள்ல பாக்ஸ் எது? செவ்வகம் தானே. அப்ப இந்த செவ்வகத்துக்குள்ள பாருங்க, இந்த ஈ என்ற ஒன்று வட்டத்துக்குள்ள இடைவெட்டுது. மூத்தோரும் இல்ல, ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இல்ல என்று சொன்னா எது மிச்சம்? ஈயும் பியும் தானே மிச்சம். சரியா பிள்ளையா? அல்லாதோர் 7 பேர். அப்ப இந்த ஈயும் பியும் தானே 7. அப்ப நமக்கு பி 5 என்று தெரியும் தானே. அப்ப ஈ 2 இருந்தா தானே 2 5 7. அப்ப ஈ 2 வரும். ஈ 2 வரும். ABCD EN எழுதினாங்க. பிய கண்டுபிடிச்ச 5, ஈய கண்டுபிடிச்ச 2. விளங்கிச்சா? கேள்வி என்ன? மூத்தோர் அல்லது ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியோர் அல்லாத திருமணமானோர் 7 பேர். இப்ப திருமணமான ஆட்கள் இந்த பெரிய பாக்ஸ். இதுல மூத்தோரும் ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மரப்பறான்னு சொன்னா முக்கோணத்துக்குள் இருக்கிறது, சதுரத்தில் இருக்கிறது வராது. இருக்கிறது இந்த இ, இந்த பியும். அப்ப பி 5 சொன்னா மொத்தம் 7 பேர் சொன்னா இ 2 மொத்தம் 7 பேர். சரியா? அப்படியே 4 வருது சார். இது 2 சொன்னா கவனிங்க, இ 2 சொன்னா ஏ மொத்தம் 10 பேர். அப்ப 2 3 3 3 3 6. அப்ப ஏக்கு 4 வரும். ஏக்கு 4 வரும். ஏக்கு என்ன வரணும்? 4 வரும். ஏக்கு 4 வரும். இப்ப முக்கோணம் எத்தனை? சீனியர் எத்தனை செஞ்சாங்களா? சீனியர் எத்தனை தரல. சீனியர் எத்தனை தரல. ஆனா திருமணமான ஊழியர்கள் எத்தனை சந்திக்கிறாங்களா? திருமணமான ஊழியர்கள் ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடியோர் 8 பேர். ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் 8 பேர். சரியான? 1 4 5. அப்ப 3 வரணும். சரியான? வேற என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? திருமணமான பெண் ஊழியர்கள் 12. அதை கண்டுபிடிக்கலாம். திருமணமான பெண் ஊழியர்கள் 12. அப்ப இதுல பாருங்க, திருமணமான பெண் ஊழியர்கள் 12. சரியான? திருமணமான பெண் ஊழியர்கள் 12 சந்திக்குது. திருமணமான பெண்கள். மேலும் ஆண் ஊழியர்கள் 10 மற்றும் திருமணமான பெண்கள் 12. அப்ப இதுல பாருங்க, மொத்தம் 25 பேர். ஆண் ஊழியர்கள் 10 வேலை செய்யறாங்க. திருமணமான பெண்கள் 12 வேலை செய்யறாங்க. 12 10 22. அந்த 3 பேர் 6 சொன்னா திருமணம் ஆகா. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? திருமணமான பெண்கள் 12 பேர், ஆண்கள் 10 பேர். சரியானே? அதை வச்சு கண்டுபிடிக்க இயலாதுல்ல. வேற என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? பிய கண்டுபிடிச்சிட்டோம், ஏய கண்டுபிடிச்சிட்டோம், ஈய கண்டுபிடிச்சிட்டோம், டியையும் சியையும் கண்டுபிடிக்கணும். முக்கோணம் சீனியர். சீனியர் என்ன போல? சரியானே? சீனியரை பத்தி ஒன்றும் தரல. ஓ, அந்த திருமணமான ஊழியர்களுக்குள்ள ஆண்களும் பெண்களும் வருவாங்க தானே. அப்ப ஆண்கள் வட்டம்னு சொன்னா அந்த வட்டமிட விட்டு தொண்டை விட்டு மிச்சம் 1 4 சி, அடுத்து அந்த பிக்குள்ள வர அந்த 5 சேர்ந்து பெண்களா இருக்கலாம் தானே. அதாவது திருமணமான ஆண்கள் 12. சரியான? ஆண்கள் 10. 10 போனா 15 பெண்களா இருக்கணும். சரியான? 15 பெண்களா இருக்கணும். சரியான? அப்ப ஆண்கள் வட்டத்தை விட்டா 1 1 2 2 5 7 7 4 11. சி 2 சார் 12 பேரடா. சி 2 வரும். டி 1 வரும். 1 வரும். 10 பேர் மற்றும் திருமணமான பெண்கள் 12 தானே. திருமணமான ஊழியர்கள் 12 தானே. அப்ப ஆண்கள் 10 போனா இதுக்குள்ள 15 இருக்கணும். இதுக்குள்ள 15 இருக்கணும்.
இல்ல 15 இருக்கணும். திருமணமான பெண் ஊழியர்கள் 12 பேரும் தான் தந்திருக்காங்க. ஓகே, திருமணமான பெண் ஊழியர்கள் 12, சரியான? ஆண்கள் 10. இப்ப திருமணமான பெண் ஊழியர் 12 என்றது எது? 12 என்றது இந்த பெரிய செவ்வகம் தானே. ஓம் சார். திருமணமான பெண் இப்படி பார்த்தா வந்து சி 12, வந்து 2ம் டி வந்து 1ம் அது வரும். அப்ப 5ம் 2ம் 7, 8, 9, 9 4 13. 13 சொன்னா right. இப்ப ஆண்கள் 10 பேருன்னு சொன்னா மிச்சமாகிற 15 பெண்கள். மிச்சமாகிற 15 பெண்கள். இந்த 15 பெண்கள்ல 12 பெண்கள் திருமணம் முடிச்ச ஆக்கள்னா 3 பெண்கள் திருமணம் முடிக்காத ஆக்கள். ஆனா மொத்த பெண்கள் எத்தனை? 15. சரியா? 15. Right. அப்ப இதுல அதை 5 2 7, 7 3 8, 8 3 9, 9 4 13. ஆனா பாக்ஸுக்குள்ள எத்தனை வரணும்? 15 வரணும். அப்ப சி வந்து எத்தனை 15 ஆகும்? வரணும். அப்படி பார்த்தா சி வந்து 2 ஆയിരിக்கும், டி வந்து 1 ஆയിരിக்கும். சி 2 அடிக்கணும் என்ன? பாக்ஸுக்குள்ள 15 வரணும்னு சொன்னா திருமணமான ஊழியர்கள்ல வந்து அவன் சந்திக்கிற தரவுப்படி பாருங்க, திருமணமான பெண்கள் 12, சரியான? ஆண்கள் வந்து 10. ஆண்கள் 10, சரியான? ஆண்கள் 10. ரைட், ஓகே. அப்ப சி வந்து 2 வரும். சி 2 சொன்னா ஆங்கிலத்துல வேலை செய்யறார்கள் 8 பேர். அப்ப இந்த சதுரம் 8 அடிக்கணும். 4 2 6, 6 3 7. அப்ப டி வந்து 1 வரும். டி வந்து 1 வரும், சரியான? டி வந்து 1 வரும். டி வந்து 1 வரும். சார் இதுல திருமணமான பெண் 15 என்று கண்டு நீங்கள் திருமணமான பெண்கள் என்று சொல்லலாம். திருமணமான ஆங்கிலத்தில் வேலை செய்யக்கூடிய 8, மூத்தோர் அல்லது ஆங்கிலத்தில் திருமணமான அல்லாத திருமணம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருமணமான பெண்கள் 12. திருமணமான பெண்கள் 12. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செய்யக்கூடியோர் அல்லாத திருமணமானோர், மேலும் மூத்தோர் அல்லது ஆங்கிலத்தில் வேலை அது முடிஞ்சது. ஆண் ஊழியர்கள் 10 மற்றும் திருமணமான பெண்கள் 12. திருமணமான பெண்கள் 12 சந்தானிக்குது. திருமணமான பெண்கள் 12. அப்ப திருமணமான ஊழியர்கள் என்ன போல? கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க. திருமணமான பெண்கள் 12. திருமணமான பெண்கள் 12. இத அது சரிதான். 15 கேளாதுல்ல. ஏன்னா திருமணமான ஊழியர்கள் தானே செவ்வக பாக்ஸ். செவ்வகத்தில பாக்ஸ் வந்து திருமணமான ஊழியர்கள். அந்த கேள்வி ஆல்ரெடி செஞ்சு பார்க்கல, உங்களோட சேர்ந்து செய்யறேன். அதான் இந்த கன்ஃபியூஷன். இருந்தாலும் பிரச்சனை செய்வோம். சொல்லுங்க. என்னடா நான் சொல்றேன், என்னடா இப்ப வட்டம் தானே சார் ஆண்கள். அப்ப செவ்வகத்துக்குள்ள வந்து வர அந்த வட்டத்துல இடத்துண்டு 1 2 தான் திருமணமான ஆண்களா இருக்கும். அப்ப 3 ஆண்களை விட்டா சரி, ஓகே. அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா ரைட். ஓகே ஓகே. இப்ப இந்த செவ்வகம் வந்து திருமணமான ஊழியர்கள், வட்டம் வந்து ஆண்கள். அப்ப திருமணமான ஊழியர்கள் எத்தனை சொல்ல தரல. ஆனா திருமணமான பெண்கள் வந்து எத்தனை? 12. இந்த 1 2 3 இருக்குதானே. இந்த 3 வந்து திருமணமான ஆண் ஊழியர்கள். திருமணமான ஆண் ஊழியர்கள் வந்து 3. திருமணமான ஆண் ஊழியர்கள் 3. இதைத்தான் சொல்ல வாரீங்க. இதைத்தான் சொல்ல வாரீங்க. ஓம் சார். அப்ப மீதம் இருக்கிற 1 4 5 5 பியும் 5 10. அப்ப திருமணமான பெண் ஊழியர்கள் 10 பேர் வந்தா சீக்கு 2 வரும். அப்ப மொத்தமா ஊழியர்கள் திருமணமான பெண் ஊழியர்கள் 12 வந்துரும். அவங்க சொல்றாங்க வந்து திருமணமான ஊழியர்கள்ல ஆணை கழிச்சா 1 4 5 5 5 10. இந்த 1 4 5 5 5 10 திருமணமான பெண் ஊழியர்கள். இப்ப திருமணமான பெண் ஊழியர் 10 வந்துட்டு, ஆனா தரவுல சந்திக்குது திருமணமான பெண் ஊழியர் 12 சொல்லி. அப்ப 1 5 6 6 4 10. அப்ப இந்த சிய சேர்த்தாத்தான் திருமணமான பெண் 2 சேர்த்தாத்தான் 12 வரும். சரி, அவங்க சொல்ற சரி. அந்த சிக்கு 2, ஆகவே டிக்கு 1 வரும். சரியா? ஓகே தானே? இப்போ ஓகே தானே? இது கொஞ்சம் கூடிய யோசிக்கணும். இந்த கேள்வி கொஞ்சம் கூடிய யோசிக்கணும். எப்படி?
ஆண்கள் வந்து திருமணமான ஆண்கள் செவ்வக பாக்ஸும் வட்டமும் இடைபெற்றதால இந்த 3 பேரும் திருமணமான ஆண்களா இருப்பாங்க. ஆனா திருமணமான அப்ப மிச்சமா இருக்கிற பாக்ஸுக்குள்ள இருக்கிற மிச்சமா இருக்கிற பெண்கள் வந்து 12 பேரா இருக்கணும். அப்ப இந்த பாக்ஸுக்குள்ள மிச்சம் வந்து 5 மொண்டு 6 6 நாளும் 10 தான் வருது. அப்ப சியும் வந்து பாக்ஸுக்குள்ள இருக்கு. அப்ப சிக்கு 2 போட்டு 12 போட்டத்தான் திருமணமான பெண்கள் 12ஆக வரும். ஓகே தானே? ஓகே. அப்ப இதுக்கு ஏக்கு 4, பிக்கு 5, சிக்கு 2, டிக்கு 1, ஈக்கு 2. சரியானே? எனக்கு கொஞ்சம் ஏழுமானால் அந்த கேள்வியை கொஞ்சம் குரூப்ல போட்டிருக்க கேள்வியை கொஞ்சம் சரியான டிரான்ஸ்லேஷன் ஒன்று பண்ணி அனுப்பி விடுவோம். நாளைய கிளாஸ்ல இன்ஷால்லா நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? ஓகே. அப்ப இன்ஷால்லா இந்த அளவோட கிளாஸை முடித்துக் கொள்வோம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நம்ம நாளைக்கு நைட்டுக்கு ஒரு 8 மணிக்கு இதே டைமுக்கு கிளாஸ் போடுவோம். சரியா? 8 மணிக்கு போடுவோம். இன்ஷால்லா நாளைய கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.